ஓய் சின்ன மாதிரி நாளை 12 மணி மேல வாங்க பகலைக்கு சின்ன மாதிரி முடிச்சுக்கோ சரியா? சுவரா முடிக்கலாம் தானே மருமகன்? பிரச்சனையும் இல்லை, அது தேவையில்லை எனக்கு. அது எனக்கு தேவையில்லை, முடிவே எடுத்துட்டேன். எனக்கு தேவை மருமகன், நாளைக்கு முடிச்சிருவோம் சரியா? எவ்வளவு நானதாங்க காய்ச்சல் அடிமுறால கொண்டு போங்க. சரி மருமகன், எனக்கு தேவையும் இல்ல, எடுத்து போங்க நீங்க சரியா? சரி மருமகன், சின்ன மாதிரி முடிக்கும். நாளைக்கு வந்துடும் மாமா. நீங்க தந்துருவோம் நாளைக்கு. தருவேன் மாமா, தருவேன். சரி சரி மருமகன், நான் பாருங்க போயிட்டா. சரி மாமா, சரி மாமா. நம்ம சோமுல புள்ளையோட காய்ச்சி நிக்கா தம்பி. சொல்லுங்க. என்ன தம்பி அவனோட காய்ச்சி நின்று ஒரு சாமான் வாங்கணும், அதான் காய்ச்சிட்டு போறேன். என்ன தம்பி? அது ஒரு முக்கியமான சாமான் தம்பி, நாளைக்கு பாப்போம். நீங்க போங்க. என்ன சாமான்? நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க. என்னப்பா வாங்க. என்னத்தை பத்தி காய்ச்சி நின்றமா 2 பேரும்? அவன்கிட்ட கேட்டாமா, அவன் நாளைக்கு வா, நாளைக்கு வா, இன்னும் சாமான்னு சொல்லிட்டு போறாமா. நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்றீங்க. என்னத்தை பத்தி காய்ச்சிட்டு இருந்தீங்கம்மா? நம்ம கூட்டுக்குள்ள கிடக்குவா கோழி, அதுல ஒண்ட விப்பமெண்ட் வாக்க. ஏமா நீங்க விற்க போறீங்க? உங்களுக்கு சோறு தண்ணி சாரலையா? நான் உங்களுக்கு இல்ல தாரம் தானே, என்னத்துக்கா நீங்க விற்க போறீங்க? லூச்சனமா காய்ச்சி வச்சிருக்கீங்க. சரியானப்பா, உங்களுக்கு நல்லதுக்காண்டி தான் நான் செய்வோம் வாக்க. அதுவும் நீங்க நல்ல என்ன செய்ய போறீங்க? கதை எத்தனை கோழி கிடக்கு நம்ம கூட்டுக்கு? எத்தனை கோழி கிடக்கு? 6 கோழி கிடக்கு. 6 கோழி கிடக்கு. எல்லாம் கேட்டுக்கோணும் சரியா? எத்தனை முட்டை வருது ஒரு நாளைக்கு? 5 முட்டை வருது. எத்தனை முட்டை வருது? 5 முட்டை. அப்ப 6 கோழி கிடந்தா 6 முட்டை வரணும். 5 முட்டை வருது. அப்ப அந்த ஒரு கோழி இருக்கல்வா, அப்ப ஒரு முட்டை போடாம தான் இருக்கு. அந்த கோழிக்கு ஏன் நம்ம தவிட்ட போட்டு 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 வளர்க்கணும்? அதான் அந்த கோழி சொல்லிக்க மாமாட்டு. அந்த 6 கோழியில நீங்க எந்த கோழியமான் விற்க போறீங்க? அந்த முட்டையோட கோழி எந்த கோழிமான்? அதான் அந்த சாவ கோழி. அதை விற்ப கொண்டு வாங்க பாப்பா. அது முட்டை விடுவது இல்லையே, சும்மா பாத்தீங்களா? அந்த 5 கோழி என்னடா முட்டை போடுவோம்? இந்த முட்டை என்ன கலர் மான்? முட்டை வெள்ளை கலர் பாப்பா. வெள்ளை கலர். நம்மட வீட்டை நிக்கிற 6 கோழியும் என்ன கலர் மான்? அதுல அந்த 5 கோழி கருப்பு கலர், அந்த ஒரு கோழி அந்த சாவ கோழி வெள்ளை கலர் பாப்பா. அந்த முட்டை விடாத கோழி, அது முட்டை விடுதா? வெள்ளை கலர். வெள்ளை கலர் மான். அந்த வெள்ளை கலர் கோழி தான் மகன் முட்டை விடுவது. எல்லா முட்டையும் வெள்ளை வெள்ளையா வந்து உழுதே மகன். அப்ப எந்த கோழி முட்டை விடுவது? அந்த வெள்ளை கோழி மட்டும் தான் முட்டை விடுது, மத்த கருப்பு கோழி அவ்வளவு முட்டை விடுது. பாப்பா நீங்க சொன்ன முட்டை விடுற கோழி எல்லாம் வித்திரிப்போம் பாப்பா. வெள்ளை கோழி 5 முட்டையை விடுது ஒரு நாளைக்கு. என்னப்பா அப்படித்தாமா? அறிவு என்னமா மான் சொல்றத கேடுறா, அறிவு கட்ட முட்டாளே. அந்த 5 கோழி முட்டை விடுறதுக்கு அந்த ஒரு கோழி தான் மான் காரணம் சரியா? பெற்றதுக்கு 2 நாளா கழுத்துக்குள்ள புடிச்சிட்டு மாட்டேன். அவட என்ன செஞ்சிருக்க பார்வா, புடிச்சிட்டு இருக்கிறா. பிடிக்கலையே. சைக்கிள் ஒன்று வாங்கிக்காரு போல. இப்ப பாரு விளையாட்டை இவருக்கு எப்படி செய்யறேன். டேய் மச்சான், டேய் சைக்கிள் எடுத்துடா வந்து பாருங்கடா, எப்படி இருக்கு வாங்கலாம்டா. நல்லா இருக்கு சைக்கிள். டேய் டேய் எங்க வர சைக்கிள்? உனக்கு சைக்கிளை பத்தி என்ன தெரியுமா? உனக்கு சைக்கிளை பத்தி ஒரு மண்ணுன்னு தெரியா? நான் பாத்துட்டு வரேன், நீ இன்னைக்கு கொஞ்சம் இறங்குடா, சைக்கிளோட இறங்குடா கொஞ்சம். என்னடா இத போய் வாங்கிருக்கியா? குப்படா குப்பை. பாரு கல 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 கலன்னு சத்தம் கேக்குது. இன்னைக்கு நாளைக்கு போர் போயிடும். இத போய் வாங்கிருக்கியடா? வாங்குற சைக்கிள ஒருங்கானத்தை வாங்கண்டா. பாத்தியா வெளியில மட்டும்தான் எல்லாம் செஞ்சு வச்சு உள்ளுக்கு எல்லாம் கரல்றா, அந்த டாங்கி எல்லாம் கரல்றா. இனி அது மடுவுல போட்ட வாசிதான் போ. எடுத்துறியா சைக்கிள்? ஒருவேளை நஷ்டப்பட்டுட்டோமோ பாப்போம் போய். சைக்கிளை பத்தி ஃபுல்லா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறப்ப இவனுக்கு பார்த்த ஒண்ணு சொல்லிட்டான். இவ்வளவு காலத்துக்கு பழகிருக்கேன், நம்மள்ட்ட இந்த விஷயத்தை சொல்ல நம்மளை கூட்டிட்டியோடா. உனக்கு சைக்கிளை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியுமா? ஸ்டார்ட் பண்ண ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாய். அவன் தான் சைக்கிள் ஒரு தகுதியான ஆளாடா அவன். அதான் அவனை மனசை குழச்சி அனுப்பி அவனை கூட பிருட்டாய். நீ ஒரு ஆளண்டு. என்ன கல்யாணம் கட்ட விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியாதுடா. கல்யாணம் கட்ட உள்ளே தெரியுமா உனக்கு? பாரு போட்டோ பாரு, இந்த தேவதையில போட்டோ பாரு எப்படி இருக்காள். என்னம்மாடா இருக்காள் இங்க பாரு. ஆள் முதல்ல ஃபுல்லா கிரீம் போட்டு தான் உள்ளே ஆயிருக்காள் போல இருக்கு. அது மட்டும் இல்லடா, மூத்த பாத்தல இவ்வளவு நீச்சிட்டு கோவக்காரியமா இருக்காள். உனக்கு சரி வர மாட்டாள் மச்சான். அரஞ்சாவே ஆக மாட்டாள் கடைக்கு வரைக்கும். டேய் டேய்
அரைஞ்சோடும் தேவையில்லாத ஹாய்க்கப்படா சரியா எந்த கூட்டாளியா இருந்தா இந்த கதையெல்லாம் நீ ஹாய்க்கப்படா இனக்காவல் தேவதை மச்சான் இனக்காவல் அழகி மச்சான் இனக்காவல் எந்த தேவதையை நீ தவறா காய்ச்சி போட்டு நீ எப்படி எனக்கு அறைவானே அடங்க அப்ப உண்ட தேவதையை உள்ளு பண்ணா கதைச்சதுக்கு கூட கோபம் வருதுவா பொண்ணு எப்படி இருந்தாலும் உண்ட மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நீ உனக்கு நல்லா தேவதைன்னு சொல்றாய் அவன் கஷ்டப்பட்டு ஒரு சைக்கிளை வாங்கிட்டு வந்தா நீ அந்த சைக்கிளை பார்த்து லொக்குன்னு கேட்குது இன்ஜினுக்கு கிறுக்குதுன்னு கேட்குதுன்னு சொல்லி அவன மனசை குழப்பி அனுப்புறியே அவனுக்கு பிடிச்சதா வாங்கிருக்கான் உன்னோட கொண்டு காட்டினா நீ என்ன சொல்லணும் சரி மச்சான் நல்லா இருக்கி சும்மா சின்ன சின்ன வேலை செஞ்சு ஓடண்டு செல்ல உண்டா நீ அதை விட்டு போட்டு லொக்குன்னு கேட்குது என்னத்துல போட்ட காட்சி என்னத்துல போட்ட காட்சி மடுவுல போட்ட காட்சி எவனாச்சும் ஒன்று என்னத்தை வாங்கிட்டு வந்து தந்தா காட்டுனா அவனுக்கு நல்லதுதான் சொல்லணும் அவன் கஷ்டப்பட்டு வாங்குற இனிமேல் யாராச்சும் சொல்லி பாருங்க எவனாச்சும் என்னத்தையும் அவனை வாங்கிட்டு வந்தோடனே எவனாச்சும் கலாச்சி பாருங்கடா இனிமேல் நல்ல மாதிரி தான் சொல்லணும் இந்த நாசமாரி வர நெருப்பு வச்சு போட்டானே கடைக்கு ஐயோ யாரா இவன் இந்த ஓட்டு ஓடி வரான் என்ன மச்சான் நீ இந்த ஓட்டம் ஓடுற கடை பத்து மச்சான் கடை பத்து மச்சான் கடை பத்துதா கடை பத்து முதல் கால்ல பாட்டா போட்டுட்டு சைக்கிள் பதட்டத்துல மச்சான் சேர்த்து பட்டான கூட மூணு மச்சான் இப்படியோ போய் மச்சான் எப்ப எந்த காலத்துல நீ நெருப்ப நூக்கு சைக்கிள் எடுத்துட்டு போ எப்பனோ ஒரு கிறுக்க நெருப்பு விடு மச்சான் போடா டேய் இங்க வா இந்த கடை இந்த பக்கம் வைக்கிறா வெங்காயம் நம்மோட புள்ளையும் கடைக்கு போனானே ஹயாத்துக்கா கடைக்கு தான் போனான் என்னாச்சோ ஐயோ நம்மோட புள்ளை மூலசோ என்னாச்சோ ஏதாச்சோ நம்மோட புள்ளைக்கு எங்க போயிட்டான் மானே எங்கடா போன மானே நீ பாப்பா நம்ம இந்த ஊடு வளவு என்ன விலை போகும் பாப்பா இல்லமான் ஒரு 40 லட்சம் போகுமானே ஏண்டா அக்கா 40 லட்சம் காணாது அப்ப நம்ம பாட்டி அந்த வளவு ஒரு 10 லட்சம் போகும்டா ஏண்டா கேட்கா இதெல்லாம் நீ 40 லட்சம் 10 லட்சம் எவ்வளவு பாப்பா அது கூட தெரியாத மூலசோம் புல்லு 50 லட்சம் போகும்டா மானே 50 லட்சம் 65 லட்சம் முடிச்சுன்னா பாப்பா என்னதுக்குடா இப்படி காய்ச்சிட்டு இருக்கீங்க என்ன எங்க அனுப்பின நீங்க உன்னை கடைக்கு அனுப்பினேன் நான் என்னத்துக்கு அனுப்பினேன் பல்பு வாங்கிட்டு வரேன்னு என்ன சொல்லி அனுப்பின அதை சொல்லுங்க முதல்ல நல்ல 10 பல்பா பார்த்து வாங்கிட்டு வாடா மானேன்னு சொல்லி அனுப்பின ஒண்ணு என்ன வாங்க நான் போகல அம்மா கடையில வாப்பா நெருப்பொடி வாங்கித்தானே போனேன் என்னதுக்கு நெருப்பொடி வாங்கின நீ அப்படி காய்க்கிறீங்க நீங்க என்ன வாப்பா சொன்னீங்க நல்ல 10 பல்பா பார்த்து வாங்கிட்டு வான்னு சொல்லி அதுக்கு என்னடா சொன்ன நீ அதான் நான் நெருப்படியை வாங்கிட்டு போய் ஒரு பல்பா 10 வச்சு பார்த்து வாங்குறேன் ஒரு போன கடைக்கு 10 இல்ல கடைசியில பார்த்தா கடையில 10 எழுதிட்டு வாப்பா கூட்டத்தோட விரசி வாராங்க வாப்பா 65 லட்சமா அவன் கடைக்கு நஷ்டம் இப்ப நம்ம இந்த ஊர்வலையில வித்து அப்பா கொடுக்கணும் மிச்சத்துக்கு என்ன செய்யுற இந்த வேலைக்கு எந்த புள்ள அருமை புள்ள புத்திசாலி புள்ளதான் காரணம் இதுக்கு அவன் செருப்போட ஓடி வரக்குள்ளே நான் நினைச்சேன் நீங்க காரணம் வாங்கி வாங்க உள்ளூர் தயாரிக்கு 65 லட்சம் தாருங்க வாங்க கொடுக்கணும் வாங்க நீங்க பாக்குற வேலையெல்லாம் இப்படி புத்திசாலி வேலையா தானே இருக்கீங்க கொல்ல மூட மாட்டேன்டா நோஷம் வரும் அவன் 10 வல்பொண்டு வாங்கிட்டு வாடான்னு சொல்லி கடையே பார்த்த வச்சிருக்கான் இப்படி ஒரு மூலகட்ட உள்ளே பார்த்திருக்கீங்களா நீ ஊர் உலகத்துல இன்று முதல் ஹாப்பி என்னடா வயிறு ஒரு ஜாதியா கிரி வரான் அதைத்தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் நண்பன்டா பெஸ்ட் சொல்லணும் நண்பன்டா நீ சாக்லேட் கொடுக்கணும் நண்பனுக்கு ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி என்ன ஒரு இடத்த நில்லு நாட்டிலே முழுமா நெளியாம என்ன இதை புடி நண்பன் கொஞ்சம் புடி என்னடா சாக்லேட் எல்லாம் என்னடா விசேஷம் என்னடா தெரியாத மாதிரி கேக்கா 3 சிங்க குட்டி கிடைச்சிருக்கான் தெரியுமா உனக்கு இல்ல நீங்க நிக்கிற உனக்கு தான் அந்த பாக்கியமே இல்லையடா காலத்துக்கும் தலையை குனிஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான் உனக்கெல்லாம் அந்த பாக்கியமே கிடைக்காது மச்சான் ஒரு இது வேணும் மச்சான் என்னடா பாக்க ஓவரா போற உனக்கு அவ்வளவுதான் மச்சான் மரியாதை எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு நண்பன் பார்த்துட்டு இருந்தா ஓவரா போற சாக்லேட் உண்மையை தானே சொன்னேன் இவருக்கு அவரு வக்காலத்து போடா மச்சாண்டே அவன் என்னத்தை மனசுல வச்சுக்கொள்ளாதே என்ன செய்யற அந்த கதையை விடு இதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை கொடுக்காத தர்மம் இல்லடா
அது மட்டும் எனக்கு எல்லாத்தையும் நல்லா இந்த இறைவன் எனக்கு அந்த பாக்கியத்தை மட்டும் தரல. மச்சான் என்னடா மச்சான் செய்யற சொல்றா? மச்சான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உணர்ந்துக்கணும் மச்சான். எனக்கிட்ட ஒரு கார் இருக்கிறா, அந்த காரை நீ என்னட்ட வந்து கேட்கை. ஆனா நான் உன்னோட உடனே கொடுத்துடுறேன். ஆனா நீ எடுத்துட்டு போய் ஒரு மரத்திலேயோ இன்னத்திலேயோ முட்டி நீ செத்துடுற. ஆனா அதே நம்ம இறைவன்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கேட்டு இறைவன் நம்ம கொடுக்காமல் பிடிக்கானுண்டா அதுக்கு என்ன காரணம் அறியும் நினைக்க. எனக்கு வந்துட்டு அந்த கார் உனக்கு ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதான்னு எனக்கு தெரியாது. அதனால நான் உன்னோட உடனே கொடுப்பேன், நீ ஓட்ட தெரியாமல் கொண்டு விட்டு செஞ்சுடுறேன். இறைவன்ட்ட நம்ம விஷயத்தை கேட்டு இறைவன் நம்ம தரலேண்டா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான்டா. நமக்கு சரியான தருணம் எப்பங்கிறது தான் இறைவன் பார்த்துட்டு அந்த தருணத்துக்கு நமக்கு தருவான். விளங்குதா? 10 பிள்ளைகளை பெற்ற தகப்பனும் இன்றைக்கு முதியோர்லத்துல சோத்து கை ஏந்திட்டு இருக்கான். ஒத்த பிள்ளைய பெக்காதவன் கூட இன்றைக்கு ராஜா மை ரோட்ல வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் சொல்லிட்டாங்கிறதுக்காண்டி இதெல்லாம் உண்மை இல்லை. இப்படித்தான் இந்த மனுஷனுங்கிறவனே இப்படித்தான். ஒருத்தனுக்கு ஒரு குறை இருந்தா அதையே குத்தி 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 காட்டிட்டே இருப்பானே ஒழிய அவனுக்கு எந்த ஆறுதலும் செல்ல மாட்டான். கண்டிப்பா உனக்கு இறைவன் நாடுனா கண்டிப்பா தருவான். இறைவன் ஒரு விஷயத்தை தடுக்கானுண்டா இல்ல நமக்கு நிறைய நல்லது இருக்கண்டு நம்ம நினைச்சுக்கணுமே ஒழிய இந்த மாதிரி கேவலமானவனை கதைக்கிற கதையில மனசுலயே வச்சு கொள்ளக்கூடாது. சரியா? பணம் போ. பாலத்திலிருந்து மழையும் பாற மாதிரி இருக்கி. இந்த மழை பிடிச்சிருக்கி. நீ எத்தனை நாளை பெய்ய போகுதோ இந்த மழை உனக்கும் தெரியா? யார் அவன்? யாரு முள்ளம் பண்ணி தலை படங்க புரிவா? என்னடா இது முடி மாடி சூப்புனா பனங்கா மாதிரி இந்த பெய்து வாடா மழை. இது எத்தனை நாளை பெய்யும்? என்ன தாங்க இந்த பெய்யுற மழை எத்தனை நாளைக்கு பெய்யுண்டா? இளவு பார்த்தவனே வேணுமென்று நிக்கானா? ஒரு மரியாதைக்காரன் இல்ல தம்பி. மழை பெய்யுதுவா? இது எத்தனை நாளைக்கு இந்த மழை பெய்யும்? ஒரு வயசுல போட்டு அடிச்சு நிக்கான். ஏன்டா உனக்கு அடிச்ச? டேய் டேய் என்ன ஏன்டா அவனுக்கு அடிச்ச? நீ அவனுக்கு அடிச்ச என்ன மச்சான்? இந்த பாரு இந்த மழை பெய்யுதுவா? இந்த மழை எத்தனை நாளைக்குடா பெய்யுமான்னு கேட்டேன். அப்புறம் பெரிய மனுஷன் கேட்டா என்ன சொல்லணும்? அவ விளக்கத்தை சொல்லணும். கல்லு மாதிரி நிக்காம மச்சான். அப்படியோ டேயா வேண்டா எப்படிடா செல்லுவான் அவன் உனக்கிட்ட? ஏண்டா அவன் ஊமடா. அப்ப அவன் செல்றான் மச்சான் அடிக்கிறதுக்கு முதல் அவன் ஊமேண்டு அரஞ்சோனுக்கு ஊமே எப்படிடா செல்லுவான் அவன் ஊமேண்டு? அப்ப அவன் செல்லாம 8 மணி நியூஸ்லயா செல்லுவான்? நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா அவன் தானே செல்லணும் ஊமேண்டு. உனக்கு மச்சான் சேர்த்த ஊரா பேச்சு. சரியா? உன்னை தூக்கி கொண்டு பாலாங்குளத்துல போட்டாதான் சரி. இதாடா ஊடு கூப்பிடுறான். கட்டங்காரனாக்கெல்லாம் என்னடா கதவை அடிச்சு சொல்ற நீ? என்னடா இந்த அடி உழுவுது மச்சான்? பொல்லுக்கா போல காசை கேட்டு அடிச்சு கொள்ற. ஏண்டா ஏண்டா ஏய் என்னடா நடந்த? என்னடா திடீரென கதவை திறந்து உள்ளு போன மச்சான். அவன் தங்கச்சி குடிச்சுட்ட போல இவன் என்ன விசர்ல நின்று ஆரியா மச்சான் போட்டு அடி அடி நடிச்சு பாடுறா என்ன போட்டு எடுறா போ. இதுக்கு தாண்டா நபியாவை செல்லிருக்காக துறந்த ஊட்ட நாய் பூடுற மாதிரி பூராமலுக்கு ஒரு ஊட்ட போனா 3 தடவை சலான் செல்லுங்க. அங்க இருந்து பதில் சலான் கிடைச்சா உள்ளுக்கு போங்க, இல்லாட்டி திருப்பி போயிட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாத்தியா திடீர்னு அவனை சென்ன கதவை தட்டுறான்னு கேட்டியா? உள்ளுக்கு போனா சோப்பு இருக்கான். இனியாச்சும் அவன் ஊட்டியாச்சும் போனா கதவை தட்டிட்டு போற பழக்கத்தை பழகு. தேவையா இந்த அடி உனக்கு? கேட்டு மிஞ்சி போய் உள்ளு கட்ட சேர்றான் போல இருக்கிறா. வந்து பாருங்கடா கதவு தட்டாம உள்ளுக போய் பாருங்கடா. கொல்றேன் உங்களை. என்னடா வளர்த்து வந்துட்டு என்னடா 2-3 நாள் கால ஆளு. அது வந்து எனக்கு குழந்தை கிடைச்சிருக்கு மச்சான். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. உனக்கு குழந்தை கிடைச்சிருக்கா? அதிசயமா இருக்கே. அடே பைத்தியா எனக்கு இல்லடா. எனக்கு என்ன மனுஷிக்கு குழந்தை கிடைச்சிருக்கா? கங்க்ராச்சுலேஷன். என்ன புள்ளடா? சிங்க குட்டிடா. மனுஷி ஜூலியா இருக்க. தேவையில்லாத இருக்கப்படா நீ. மனுஷிக்கு ஆம்பளை புள்ள பிறந்தடா. அப்ப அப்படி செல்லண்டா. ஆம்பளை புள்ள பிறந்த சிங்கம் புலி நாய் கரடியங்காய் பிள்ளைகள் பிறந்தா என்ன புள்ள? ஆம்பளை புள்ளைய பொம்பளை புள்ளைன்னு சொல்ல வேண்டாம். என்னடா சிங்கம் நாய் கரடி புள்ளி எல்லாரும் மலமையா சொல்றேன். வேலைக்கு வரல உனக்கு சொன்னதோட
ஏய் நீ என்னடா நேத்து வரல வாசிக்கு சிங்கம் நடத்துறீங்க பாஸ் குடும்பம் நடத்துறீங்களா மிருகக்காட்சி சாலை வச்சு நடத்துறீங்களா டேய் சுத்தலே வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க ஆமா இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. தம்பி சொல்லுங்க அபி. ஒரு உதவி செய்யணுமா உங்களால பிள்ளைக்கு ஷோம் இல்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து இந்த பேஷையும் ஒருத்தன் அடிச்சிட்டு போயிட்டான். எங்க தம்பி விட்டு இங்க ஒரு இடத்துல இருந்தனா ஒருத்தன் ஏமாத்தி பேசி அடிச்சிட்டு போயிட்டான். இப்ப எனக்கு ஊருக்கு போறது கையில காசு இல்ல. நீங்க எனக்கு காசு தரவானா? இந்த போனை எடுத்துட்டு எனக்கு காசு தரையலுமா உங்களால? இல்ல தம்பி இல்ல போன்ல நமக்கு வேணாம் தம்பி போன்ல ஒரு பெரிய உதவிக்காண்டி தான் கேட்க. நீங்க உங்களால எவ்வளவு தரையலுமா தாங்க. ஏன்டா நான் ரொம்ப கஷ்டத்துல தான் இந்த விக்க இது நான் மிச்சங்களா பாவிக்க போன். இப்ப எனக்கு என்ன சொன்னா ஊருக்கு போறது காசு வேணும். அதுக்காண்டி தான் விக்கேன். பிள்ளைக்கு சோம் இல்ல ஆஸ்பத்திரியில வச்சிருக்கீங்க கத்தாங்க இருக்கிற ஒரு கடையை ஒன்று பார்த்து கொடுக்குறீங்களா? கடையில வெளியூராக்கள்கிட்ட சாமான் வாங்குறா இல்ல. சரி தம்பி நீ இப்படி கேட்க எனக்கு மனவர்த்தமா தாரி. சரி தம்பி போனுக்கு இப்ப எவ்வளவு செல்றாய் நீ? இது நான் 25,000 ரூபாய்க்கு வாங்கின போனு தம்பி. 25,000 ரூபாய்க்கெல்லாம் தம்பி எனக்கிட்ட வசதி இல்ல. வேணுமாட்டா தம்பி ஒரு 5,000 ரூபாய் காட்சி யாரு தர விரும்பினா தாயிலாட்டி விடு. சரி என்ன செய்யற நானும் கஷ்டத்துல தார ஒரு 6,000 ரூபாய் தாங்கலாம். அடிக்கடி 5,000 ரூபாய் தவிர ஒரு ரூபாய் வாங்கி தர மாட்டேன் தம்பி. அப்படி என்ன தாங்க தாங்க. சரி பிரச்சனை இல்லை. இந்த எடுங்க இந்தாங்க பே. சரியா பண்ணி உதவியா? சரி ஓடுறான் பிள்ளைக்கு சோமில்ல போல இருக்கு. சிம்மா போட்டதுக்கு போறதான் கொல்ட்டி விளங்குதா? என்ன சார்? சேரா இந்த போன் யாரு? போன் என்ன சார்? என்ன சார்? சரி 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 ஏன் சார் என்ன ஏத்துறீங்க? இது கல்ல போன்டா. இது எந்த போன்? சரி பான் சார் ஒரு ஆள்கிட்ட வாங்கின சார் நான் அந்த போன். டேய் அவன் ஐடென்டி காப்பி எடு. சார் அவன் ஐடென்டி காப்பி எனக்கு இல்ல சார். அப்ப எப்படிடா நீ வாங்குவா? சார் ஒரு ஆதாரமும் இல்லாம நீ எப்படி போன் வாங்குவா? அப்ப நீ தானே கல்லு. சேரா சரி சரி சார் நான் இந்த ஊரும் இல்ல சார். நான் வெளியூரு சார். தெரியாம இந்த போனை வாங்கிட்டேன் சார். எனக்கு என்ன விட்டுருங்க சார். என்ன சார் போன் வேணுமா தானே சார். என்ன ஒரு வேலை கேஷும் போடாம விட்டுருங்க சார். சரி இதான் அவனுக்கு கடைசி ஒரு பொருள் வாங்குறான்னா நீ வெளியூர் நீ வந்து வாங்குறான்னா ஆதாரத்தோட வாங்கணும். சரியா? சரி சரி கடைசி சாஞ்சு விட்டுட்டு போறேன். இனி நான் செய்ய மாட்டேன் சார். பாட்டா சார் போயிட்டேன். நான் உனக்கு கடைசி சாஞ்சு சக்சஸா பிசினஸ் இந்த ஒன்னு போன் வெரி குட். உங்களுக்கு வித்தா 5,000 ரூபாய் நம்மளோட கமிஷன் அதான் 5,000 ரூபாய் ஒத்தத்தால தான் தந்திருக்கான். மாத்தி 2,000 ரூபாய் நான் தாருனே. நான் தான் மாத்தி. இது மாதிரி சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கும். இனிமேலும் நடக்கலாம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எங்களோட வீடியோ எப்படிங்கிறத பத்தி கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். மறக்காம எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எனக்கு ஒரு சந்தேகம்டா. உனக்கு சிங்கம் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். நாங்கள சிங்கள ஏரியாவில் இருந்தா எனக்கு கொச்சிக்கு என்னடா சொல்ற? சிங்கத்தால சிங்களத்தால இதுக்கு மாலு மிலிஷன் சொல்ற மாதிரி. மாலு மிரிசனே. மாலு வந்து என்னடா? மாலு வந்து என்ன மீன்? மீன். மிரிசன்டா? மிலிஷன் கொச்சிக்கா. கொச்சிக்கா. அதுல என்ன சந்தேகம்? நீ போட்டு வேலையை பாரு. இல்ல கொச்சிக்கா இந்த இருக்கு. ஓ மீன் எங்கடா? அடிப்பாடி தலை உடையிறதுக்கு. அப்ப நீ ஏமாத்துறா? அப்ப நீ பொய்யா செஞ்சாராங்க இந்த மாலு மிரிசன்? அட பேயா சிங்களத்துல இதுக்கு மாலு மிலிஷன் சொல்ற? போடா போய் சொல்லாம. கொச்சிக்கா எப்படிடா மாலு மிரிசன் பானே சிங்களத்தால? உனக்கு சிங்களம் தெரியுமா? எனக்கு தெரியாதவட கேட்க. அது தெரியாது சொல்லி தந்தா கேளு. வேலைட என்னென்ன போட்டு குழப்பிட்டு பாடிப்படா. யார் ரோட்டால கேட்டா சொல்லணுமாடா? அது சரிடா. மாலு மிலிஷன் சொல்றடா. அதான்டா திருப்பி திருப்பியே மாத்தாங்க. சரி இப்ப என்ன பிரச்சனை? அப்ப மாலு வந்து மீனங்கடா மிரிசி கொச்சிக்கா நிக்கி மீனங்க. அப்ப இப்போ கொச்சிக்க கையால சொத்தை அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே. பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். உண்மையாவே சிங்கத்தை மாடு மிரிச்சு தானே அதுக்கு? மாலு மிலிஷ் தான். சிங்கள கப்பு தான் சொல்லுவாள். சிங்கள கப்பு தான். அப்பே தமிழ சொல்ற கொச்சிக்காயிண்டு உனக்கு பைத்தியம் முத்திட்டு இங்க வா வேலை செய்யவா இன்றைக்கு. சரியா? கொச்சிக்கா வந்துக்கேரி. எனக்கு நீ இதுக்கு ஒழுங்கான விலை செல்லாம நீ வேலை செய்ய விட மாட்டேனா? வேற பேரு மாலு மிலிஷ் தான்டா. அப்ப மீனக்காரு பாரு மீன் இருக்கியா? அல்ல பாரு நீ வேலைக்கு வந்தே சிங்களம் படிக்க வந்த. அடே பல வேலை செய்வதா இல்ல பழகணும். சிங்களம் பழகணும், இங்கிலீஷ் பழகணும். அதுக்கு இப்படி என்ன தமிழ் பழகணும். வெளிநாட்டுக்கு போனா ஹிந்தி, மலையாளம், கேரளா பாஷை பழகிறமா இல்லையா? இதையும் முடிவு செய்யலாம். மூட போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தம்பி பள்ளி வசூல்
மாமா வாங்க மாமா. வாப்பாங்க முனே பாப்பா உள்ளுக்கு இருக்கேன் மாமா. பள்ளி வசூலுக்கு வந்தீங்க வாங்கிக்கலாம் தம்பி சொன்னா வாப்பா சின்னாரு மாமா 6 மாசம் தாராரா மாமா. 6 மாசமா வாப்பா இருக்காங்களா? வாப்பா இருக்காரு மாமா. நீ வர சொல்லுங்க. இந்த என்னடா அவரு போறல வாப்பா உங்களை வரட்டா வாப்பா. எந்த இந்த வேலையும் இந்த வேலையும் ஒண்ணுக்கு ஒழுங்கா செய்யலானே. வரட்டான்னு சொல்லி என்ன வாப்பா செய்யறா? சமலையும் உங்கள்ட்ட மாண்டு சொல்லி அனுப்பினே அடுத்த மாசம் வர சொல்லி. அடுத்த மாசம் பிரச்சனை இல்லை தம்பி. உங்களோட 1ஆம் மாசத்துல இருந்து இப்ப 8ஆம் மாசம் 8 மாசத்து காசு கிடக்கு. சரி கொஞ்சம் உங்களோட பொறுக்கே இல்லாதா ஏண்டா இன்னைக்கு தொழிலுக்கும் போகல. அது சரி இப்ப என்ன பிரச்சனைச்சுன்னா பள்ளி வாசல வந்துட்டு நடத்துறதுக்கு நிர்வாகம் பண்றதுக்கும் ஏரியா குலைக்கிற நம்ம மகள்ல உழைக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து அது மாசம் தர அந்த காசை வச்சுதான் பள்ளி கரண்ட் பில் தொழிக்கிற மௌலைக்கு சம்பளம் மோயினாருக்கு சம்பளம் சொல்லி அந்த காசை வச்சுதான் கொடுத்து விட்டுருக்கோம். சரி தொழிலுக்கு போனா தானே நான் உங்களுக்கு தரலாம். தொழிலுக்கு போகல சரி ஓகே. மாசத்துக்கு இந்த டிஸ்கவுண்ட் நான் காசு கட்டுறீங்களா? தவறாம கட்டுறீங்க. கரண்ட் பில் சரியா கட்டுறீங்களா? வெட்டிட்டு போயிடுவான். தண்ணி பில் கட்டுறீங்களா? தண்ணி பில் கட்ட தண்ணியை வெட்டிடுவான். அப்ப பைக்கு பெட்ரோல் அடிச்சு ஓடுறீங்களா? நடந்த சரியா சொல்றீங்க. ஓடுறீங்க. மாசம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறீங்களா? சாப்பிடாம இப்படி இருக்கு என்னமோ நீங்க ஹைக்கிற அதை வந்துட்டு. அப்ப இதையெல்லாம் தந்து உங்களுக்கு அல்லாட பள்ளி வாசல நிர்வாகப்படுத்துறதுக்கு நீங்க மாசம் 200 ரூபாய் காசு அதை உங்களோட ஊடு தேடி வாரம் அதை கூட உங்களுக்கு மாசம் அந்தந்த மாசம் தரையிலாட்டி நீங்க எல்லாம் என்ன மனுஷன் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க அந்த அந்த 200 ரூபாய் காசு வச்சு தான் ஏரியா கேட்கிற எல்லாத்தையும் அந்த காசை வாங்கி தான் இந்த பள்ளி வாசல நிர்வாகம் பண்ண வேண்டி. அப்ப அல்லாட பள்ளி வாசலுக்கு தானே இந்த காசை உங்களோட வாங்கிட்டு போய் அல்லாட பள்ளி வாசல நடத்துறதுக்காண்டி தான் நாங்க கேட்டு ஒவ்வொரு மாசம் உங்களுக்கு ஊடு தேடி வரோம். ஆனா நீங்க கரண்ட் பில்லை வெட்டிட்டு போயிடுவாண்டு அரசாங்கத்துக்கு பயந்து கொண்டு போய் கட்டிட்டு வாரீங்க. தண்ணி பில்லை கொண்டுட்டு போய் கட்டிட்டு வாரீங்க. என்ன படம் கேவலம் படம் பார்த்து பாவத்தை தேடுற படம் பார்க்கறதுக்கு மாசம் அதை கட்டுறீங்க. அப்ப அல்லாட பள்ளிவாசலுக்கு இந்த காசை உங்களுக்கு தேடி வந்து காலடியே உங்களுக்கு தாரத்துக்கு மனசு இல்லை. நீங்க தந்தாத்தான் அல்லாட பள்ளிவாசல நாம நடத்தலாம். அல்லா ஏதோ ஒரு வழியில உதவி செய்வாங்க. ஆனாலும் நமக்கு தான் பொறுப்பு. ஏரியா குலைக்கிற ஒரு பள்ளிவாசல் இருந்தா ஏரியா குலைக்கிற நம்மளுக்கு தான் இது பொறுப்பு. இந்த காசை மட்டும் சுணக்காம அந்தந்த மாசம் கொடுக்க பாருங்க. சரியா? 6 மாசத்துல இருந்தே சரி பண்ணுங்க. சரியா? இன்னும் போய்த்தாரா? இன்னும் சாஞ்சி போய் நிக்கிறீங்க. பெய்தராவா நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்தா. நம்ம ஒழுங்கா மான ரோஷம் இந்த ஷார்ன ஒழுங்கா உடுக்குறா இருந்தா அவளை வர வைக்காம அவ வாரத்துக்கு முதல் நாம காசை கொண்டு கொடுக்குறோம். சரியா? இந்த டிவி பாக்குறதுக்கு காசு காட்டுறோம் போயிட்டு. சரியா? பாவத்தை தேடுறதுக்கு காசை காட்டிருக்கோம். அல்லாட மாளிகைக்கு குடுக்கறதுக்கு நாம ஏண்டா இப்படி நாம செய்வோம். பள்ளி கொண்டு கொடுக்கறோம். கடைக்கு அனுப்பிட்டோம். இங்க போன கடையில எல்லா கடையும் தேடிதான் ஆளை காணல. இன்னத்தாடா தேடி வரேன். என்ன விஷயம் மச்சான்? உண்ட மகன் அந்த பழக்கடைக்காரனோட சண்டை உடிக்கானா கடையில? எங்க? அங்க பழத்தை ரோட்ல தூக்கி எறிஞ்சு சரியான சண்டை உடிக்கானா அந்த மெயின்ல. உனக்கு விலங்குலையா? உனக்கு பழக்கடை இல்லையா? அவனோட கடைக்கு அனுப்பினா இந்த நான் பாத்துட்டு ரோட்ல எறிஞ்சு அம்மாத்திர சண்டை. போனா இன்னும் பாருங்க அந்த லூஷனே ஒரு இடத்தையும் அனுப்பாம முதல்ல ஒரு கட்டுல போட்டு வைங்கிறான். அவனை கட்டி வைங்கிறான் முதல். ஒரு லூசிய புள்ளைய பத்திட்டு நாம படுற வாடு கண்டவன்லாம் நமக்கு வந்து ஹாய்க்கா. அட ஏமாத்த பாக்காரு. என்ன எங்க பாப்பாவை எவனால ஏமாத்தியலடா இந்த ஊர் உலகத்துல. அன்றைக்கு கோதாரிக்காரன் பல்பு கடையும் நிற்ப வைத்தான். இன்றைக்கு பழக்கடையில என்ன செஞ்சு வச்சிருக்கான் ஆரியா? டேய் இங்க வா. என்ன என்னடா வா பழக்கடையில பிரச்சனையா? பழக்கடையில பிரச்சனைனா எல்லாம் ஊருக்குள்ள இருக்கிற முழு கிறுக்கு பயில ஏமாத்துக்காரன் ஆயிக்கானே என்ன கேட்கிறேன். ஒரு லூசு புள்ளைய பெத்துட்டு போற இடம் பிரச்சனை ஆள்ட்டு வர அந்த கடைக்கு போய் 10 வச்சு போட்டு வாரா நெருப்பு. யாரவாப்பா லூசுங்கிறீங்க? இங்க பாருங்க எல்லாம் டைட்டா இருக்கு. யாரு லூசி? நானா லூசி? லூசி என்னடா பிரச்சனை? அப்படி கேட்கணும். ஒழுங்கான தகப்பன்டா என்ன கேட்கணும்? அப்படி கேட்கணும் ஒழுங்கா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லு. நீ பாப்பாவா நான் பாப்பா? அவனுக்கு நீங்க பாப்பா. சொல்லு. என்னத்த சொல்லு? பழக்கடையில பாப்பா கோவப்படுதா? பழக்கடையில என்ன நடந்தேன்னு சொல்லு. பாப்பா கொஞ்சம் சபூரா இருக்கேன். சரியா? அப்ப கூட வேறு மறைக்காரு இல்லையா சபூரா? மானே பாப்பா கோவப்படுத்தாம பாப்பா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. சரியா? பழக்கடையில போய் ஏன் அவனுக்கு நீ அடிச்சு நீங்க என்ன எதுக்கு அனுப்பினீங்க? பழத்தையில அள்ளி எரிஞ்சிருக்கிறியே. என்ன எங்க அனுப்பினேன்? இன்னும் பழமாங்க அனுப்பினேன். எங்க? பழக்கடைக்கு. என்னதுக்கு அனுப்பினேன்? என்னதுக்கு அனுப்பினேன்? பழமாங்க அனுப்பினேன். என்ன பழம்? என்ன பழம்? வாழைப்பழமாங்க அனுப்பினேன். என்ன வாழைப்பழம்? யானை வாழைப்பழமாங்க அனுப்பினேன். யானை வாழைப்பழம் அனுப்பினேல்வா? ஓ தந்தானா? கேளுங்க. அதே பழக்கடைக்கு போனேனே
இவங்களோட யானை வாழைப்பழம்னு கேட்டு நீங்க எவ்வளவு வந்தீங்க? 50 ரூபா தந்து. அப்போ ஒரு வாழைப்பழம் 50 ரூபாய்ன்னு சொன்னேன். ஒரு யானை வாழைப்பழம் 50 ரூபாய்ன்னு சொன்னேன். Right. அப்போ ஒரு யானை வாழைப்பழம் தாடாண்டி 50 ரூபா காசு அவன் கையில கொடுத்துட்டேன். கொடுத்தா அவன் என்ன செய்யணும்? பழம் தந்தானா? பழத்தை தந்தான். சரிதானடா. என்ன சரிதானே? லூசனமாய காய்ச்சிட்டு வாப்பான்னு பாக்க என்ன இங்க வரேன். சரிமானே சரி என்ன நடந்த சரி உனக்கு பழம் தந்தானா? பழம் தான். அப்ப வாங்கிட்டு வரேன்டா. அண்டு அவன் பல்பு தரலன்னு சொல்லி 10 பல்பு எல்லாம் 10 வச்சு விட்டுருக்கேன் எல்லாத்தையும். அது இல்ல வாப்பா பிரச்சனை. வாழைப்பழ கடை போனோம்பா. அப்போ யானை வாழைப்பழம் மட்டும் 50 ரூபாய் சென்னா இல்லையா? சென்னா தானே? அப்ப பழத்தை தான் நான் பாப்பா பழத்தை வாங்கி கையில எடுத்தேன். யானையை தாடாண்டு யானை இல்லைன்னு மேடம் கோவம் வருமா இல்லையா? பழக்கடை அப்படி அடிச்சு உடைச்சு போடு. நான் செஞ்ச சரியாப்பா? என்ன இப்படி வாப்பா? எந்த நேரம் நை 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 ஏறிட்டு உடுப்பு கழுவி தரல அது செய்யல இது செய்யல நீயும் மதிக்கால அடி உண்ட வாப்பாவும் மதிக்கால உண்ட நானா உன் தம்பியும் மதிக்கால. மர்மான் தம்பி மர்மான் வாங்கல என்னங்க சத்தம்? என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாதாமா? தானே இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். நீங்க எல்லாம் ஒரு மாமாவா நீங்க? என்ன பிரச்சனை இப்போ? வாங்கல என்ன பிரச்சனை இப்போ? என்ன பிரச்சனையா? உங்களோட மகளோட இனி வாழையில எனக்கு நான் எங்க உமாட்ட போயிட்டு நான் இருக்க போறேன். உங்க மகளை நீங்களே வச்சுக்கோங்க சரியா? ஒரு மானங்கட்ட வாழ்க்கை வாழையா வேணும். உங்களோட மகளோட என்ன நான் என்ன போயா போறீங்க? நான் போகலாம். கொஞ்சம் பேக்க வைங்க மர்மான். கொஞ்சம் வைங்கல பேக்க கீழே வைங்கல. உங்களுக்கான மரியாதை கொஞ்சமா வைங்க வைக்கத்தானே வேணும். நீங்க தம்பி அந்த உள்ளுக்கு அலுமாரிக்குள்ள ஒரு கடிதம் ஒன்றுக்கு எடுத்துட்டு வாடா நடக்கண்டு. என்ன ஆடியம் உங்க மகளோட வாழையில செயின் வாங்கி போறீங்களா? நான் வைக்கிறேன் கொஞ்சம் இருங்கல மர்மான். செயின் வைக்கிறல்ல எடுத்து வாமான் கொஞ்சம் கடிதத்தை கொண்டு வாமான். பதறாரு மர்மான். என்ன பாப்பா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. நீங்க கொஞ்சம் பொருள் நான் பார்க்க அந்த பிரச்சனை பாத்தீங்களா மாமா? கையை மடிக்கான் அடிக்கிறதுக்கு மச்சான்னு பாக்காம இப்படிதான் மரியாதை. உங்களை புள்ள இப்படிதான் அடிக்கால் போட்டு என்ன கடிதம் அடிக்கும் மர்மான். கடிதத்தை கொஞ்சம் ஃபுல்லா படிங்க. ஊட்ட போகலாம் முதல்ல படிங்க கடிதத்தை. அன்புடையோர் அஸ்ஸலாமு அலைக்கும். சுலைமானின் மகனாகிய ரஷ்மின் எழுதிக்கொள்வது சுய நினைவுடன் எழுதிக்கொள்வது என்னவென்றால், நான் தருதலையாக திரிந்து கொண்டிருந்தேன். இவருடைய மகளை கல்யாணம் முடிப்பதென்று சொல்லி நான் 2 ஏக்கர் வயல், ஓடத் தெரியாத எனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு பல்சர் மோட்டார் சைக்கிள், 50 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் அனைத்தும் வாங்கி சுலைமான் ஆகிய நான் எனது மகன் ரஷ்மீனை 50 லட்சம் ரூபாய் பணத்துக்காகவும் மோட்டார் சைக்கிளுக்காகவும் 2 ஏக்கர் வயலுக்காகவும் விற்பனை செய்துள்ளேன். உங்களை நாங்க மருமகன் வாங்கியிருக்கோம். எவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்கோம்னு சொன்னா 1,15 லட்சம் ரூபாய்க்கு உங்களை நாங்க வாங்கியிருக்கோம். அதுக்கு உங்க வாப்பா கைப்பட எழுதி தந்த லோயர் எக்ரிமெண்ட் தான் இது. இந்த காசி வளவையும் கட்டிட்டு நீங்க போங்க மருமகன். மாமா உங்களோட புள்ள கத்துறா சில பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கிட்டு போகணும் மாமா சரியா? மற்ற வேலை எழுதி உடுப்பு கழுவணும். நீ வேலை எழுதிக்கு நான் போறேன் உள்ளுக்கு போறேன் மாமா. இன்னும் இது காய்ச்சிருந்தா மன்னிச்சுக்குவேன். மனுஷன் எதையும் வச்சுக்காய் போயிட்டு வாங்கம்மா. மச்சான் விளையாட்டா செஞ்சதை நீங்க ஃபுல்லா நம்பிட்டீங்க. வாங்க நான் உடுப்பு ஆளி தரணும். நீங்க அப்படி இருக்க வாங்க பீச்சுக்கு கூட்டிட்டு போகணும். புள்ளையே ஒரு வேலை இருக்கு வாங்க. இதுக்கு தாண்டா நீங்க உழைச்சி ஆம்பளையா ஊரு கட்டி கல்யாணம் முடிக்கணும். அதை விட்டு போட்டு எங்கள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு முடிச்சிங்களா? இதுதான் நடக்கும். நாங்க செருப்பால் அடிச்சாலும் நீங்க படத்தான் வேணும். உங்க நண்பர்களுக்கு கேர் பண்ணிடுங்க. வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன். வாங்கலேன் என்ன நீங்க வேலை கிடக்கு பாஸ். என்ன ஆட்டாவில என்ன செய்யணும்? ஃபுல்லா தட்டெல்லாம் போடணும் பாஸ். நீங்க வேலை இருக்கு பாருங்க டேமேஜ் ஆயிருக்கேன்னு. இன்ஜினியர் கொஞ்சம் பாக்கணும் பாஸ். இன்ஜினியர் பாப்போம் பிரச்சனை இல்லை. பாப்போமே ஸ்டார்ட் பண்ணி பாப்போமா? பாத்தீங்களா பாஸ் எவ்வளவு மோசமா இருக்கேன். இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு தம்பி. என்ன மாதிரி வரும் பாஸ்? இதே ஃபுல்லா செய்யறேன்டாம்பி நல்லா செஞ்சு வருவேன். அந்த மாதிரி வரும். பானம் சும்மா டொப் கண்டிஷன்ல இருக்கும். 40,000 ரூபாய் செலவாகணும். கூலி எல்லாம் சேர்த்து சாமான் எல்லாம் போட்டு 40,000 ரூபாய் செலவாகும். கொண்டு வாவா தம்பி. நல்லா தேய்க்கணும். இங்க பாருங்க இந்த கரல் ஒன்று இருக்கு. இதெல்லாம் இருக்க போடா சரியா? என்ன பாஸ் நேத்து உங்கள்ட்ட ஆட்டோ காட்டின பக்கத்து கையில ஆட்டோ போட்டியா செய்யறதுக்கு? உங்கடா ஊண்டா
இப்படி இருக்கானுங்க என்னடா செய்யறேன் ஆக்கி நல்லது கிட்டுமாடா அவனெல்லாம் இப்படிதான் நாம நல்லா செஞ்சு கொடுப்போம் பார்த்தா அவனை எங்கால குறை அறியாம கொண்டு கொடுத்து நிப்பான் அதான் பாஸ் வார வேலை அங்கதான் பாஸ் போகுது நமக்கு இன்னொன்று வேலை செய் தள்ளுங்க மச்சான் தள்ளுங்க உங்களுக்கு மச்சான் உண்டு பிள்ளைங்க அப்பயாமட்ட கூட கட்சி உங்களுக்கு தங்கச்சியையும் தந்து ஆட்டாவையும் தந்து உங்களே தள்ளி மகன் மச்சான் உங்களுக்கு நித்தாடு கொஞ்சம் நித்தாடு என்ன மச்சான் தள்ளின காணோம் போய் அந்த கடையில போய் சோடான்னு வாங்கிட்டு ஓடியா அதுவும் நான் தான் உங்களுக்கு ஓ வாங்கி ஓ ஓ பாஸ் என்னடா என்ன பாஸ் போறாய் என்ன சைக்கிள் வா இவனா இப்ப நம்மளை கேவலப்படுத்துவானே பாஸ் தள்ளிட்டு போறீங்க என்ன அண்டுவா செஞ்சு கொடுத்து பாஸ் செல்ற அந்த கதை எங்க பாஸ் போய் செல்றேன் நான் நீங்க 40 கேட்டீங்க பாஸ் நீங்க 40 கேட்ட கூட சொல்லி பக்கத்து கேரஜ்ல பாஸ் 25 பாஸ் கேட்டான் நீ குறைய கேட்கானேன்னு சொல்லி கொடுத்தான் பாஸ் கொண்டு போய் ஆட்டா வெஞ்ச பாருங்க பாஸ் இங்க பாருங்க உருண்டு ஓட்ட பாஸ் செஞ்சிருக்கான் பாஸ் இதுக்கு தான் தம்பி செல்ற எப்பயும் ரேட்டை பார்க்க போனா தரமான வேலையை பார்த்து செஞ்சாதான் அத காலத்துக்கு இது ஓடுற வாகனம் அதே ரேட்டை பார்க்க போடா சரியான காசை கொடுத்து செஞ்சா மட்டும்தான் இந்த வாகனம் என்ன செய்யும் பக்காவா ஓடும் ரோட்ல உங்களோட ஓட்டையில அவன் வெட்டி கட்டி ஒட்டாமலுக்கு மேலால பேச துறாவி சும்மா ஒட்டி போட்டு உங்களுக்கு பையன் அடிச்சு போட்டு தருவானு ஓடி போகல இல்ல கலண்டு சரி பாஸ் அவன் அப்படித்தான் செஞ்சிருப்பான்னு உங்களுக்கு எப்படி பாஸ் தெரியும் அட பேயா அதுவும் எந்த கடை தானே விலைக்கு தரமா வேலை செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு எந்த கடையில வேலை உன்னைய மாதிரி காசை பார்த்து சும்மா லோக்கலா குறைஞ்ச காசுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு பக்கத்துல கடை வச்சிருக்கேன்டா இந்த பிசினஸ் அங்கல மிஸ் ஆயிடப்படாண்டு இதான் 40,000 ரூபாய்க்கு நல்லா செஞ்சாரு நீ கேட்கல 25,000 ரூபாய் சட்டை போட்டு செஞ்சிருக்க தள்ளி இருக்கிறியா நாம தான் பெருமடையன் ஆயிட்டோம் ஆட்டோக்கார நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்கார நியாயம் உள்ள ரேட்டுக்கார என்ன பார்த்தா உனக்கு ஆட்டோ வந்துச்சு வந்து இறங்கின வாக்குல அடிக்காம போட்டு யாரா நீ எங்க ஏரியா அப்படி எனக்கு வந்து ஆட்டோல வந்துட்டு காசு இல்ல சொல்றான்டா ஆட்டால வந்தா காசை குடுக்குறான்டா என்னடா நடந்து இல்ல அண்ணன் அங்க இருந்து வாரத்துக்கு 400 ரூபாய் சொல்லி சொன்னாரு அண்ணன் நாங்க 2 பேர் வந்த அண்ணன் அப்ப எங்க 200 ரூபாய் தர அண்ணன் அதை நான் கொடுத்துட்டேன் அண்ணன் அதுக்கு போட எனக்கு போட அடிக்கா அண்ணன் அடிக்க சரியா தானே செஞ்சிருக்கான் உனக்கு காசு தானே நினைக்கான் நீ போடாம்பி நான் பாத்துக்கிறேன் என்ன அண்ணே என்ன காப்பாத்திட்டீங்களே யாரும் தெரியுமா என் அண்ணன் நான் பாரு அண்ணன் காப்பாத்திட்டீங்க பாரு நான் போயிட்டு ஆட்டக்காரெல்லாம் இப்படிதான் வைக்கிறீங்க இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஏரியாக்கா அப்படின்னு கை வைக்கிறீங்க சொல்லிட்டேன் உங்களை தம்பி இங்க வாங்க இப்படி வாங்க எங்க போறீங்க எந்த கை ரேட்ல கை வைக்கிறேன் அருவால பாத்தியா அதானே என்ன கைய கொஞ்சம் எடுங்க அவன் 2 பேர் வந்ததுக்கு அவன் 200 ரூபா தந்தா நினைக்கான் நீங்க மத்தவன் கேட்கணும் 200 ரூபா அவன்கிட்ட நீங்க கேட்கணும் மத்தவன் யாரு அந்த மத்தவன் நான்டா வணங்க எடு 500 ரூபாய் 500 ரூபாய் எடு இப்ப அவன்கிட்ட 200 ரூபா தானே கேட்டேன் 500 ரூபா எடுக்கிறியா அருவாள் எடுக்கியாடா ஆட்டக்காரன்டா உங்களுக்கு அவ்வளவு விளக்காரமாடா விடுறாச்சு என்ன ஏது நடக்குதுன்னு தெரியாமலுக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தா இப்படித்தான் நடக்கும் வந்துருவா சமயத்து என்ன எவ்வளவு நிக்கிற ஒன்றும் இல்லடா அனிச்சியே பியூட்டி பார்லர் கூட்டு போட்டு காத்து நிக்க மாட்டான் பண்ணர் இறங்கடா நாமளும் நீ பண்ண வாடா அவன் தான் ரோஷன் கட்டவன் விடத்த வந்து நிக்கானண்டா நீயுமா ஏறு அவனே ஒரு சுரண கட்ட நான் ஏறு போறதுக்கு வாடா போறதுக்கு அங்க இருந்து 31 சாய் உருண்டு வச்சிட்டு வாராய் என்ன எல்லாம் ஒரு மனுஷனா நீ அவன் நம்ம கூட்டாளிவா அவன் மூஞ்சிக்கு அப்படியாடா காய்க்கிற நீ இங்க பாரு நீ ஒரு விஷயம் ஒரு உதாரணம் சொல்ற வாடிவா கேட்டுக்கொள்ளு சரியா இப்ப சொறி நாய் இருக்கல்லவா சொறி நாய் பூல் நாயை பார்த்து எண்டைக்காச்சும் ஒரு நாள் அந்த சொறி நாய் நம்ம பியூட்டி பார்லர் போய் அழகானு எனக்கு செல்ல எரும மாடு கருப்பா இருக்கு பசு மாடு வெள்ளையா இருக்கு பசு மாடு வெள்ளையா இருக்குங்கிறதுக்கான எருவு மாடு ஏதாச்சும் கிரீம் ஆகி போச்சுதா இந்த மனுஷன் மட்டும் ஏன்டா அல்லாஹ் படைச்ச அழகு காணாண்டு நினைச்சு ஏன்டா அவன் இப்படி போய் அந்த கிரீம் இந்த கிரீம் அது இதெல்லாம் வாங்கி உடம்புல ஹராமானத்தை எல்லாம் நீ கிரீம் போடுறாக்களை எல்லாம் பண்டிகை செல்றா சொல்றத கேளு எல்லாம் படைச்ச அழகு காணாண்டு இன்னும் கொஞ்சம் அழகை சேர்க்கணும்னு மனுஷன் நினைக்கான் விளங்குதா
ஆனா அது வந்துட்டு ஒரு பாவம்டா. சரி மச்சான், இப்ப அல்லா அழகத்தான மச்சான் விரும்புறான். அல்ல அழக விரும்புறான். எது தெரியுமா அழகு? இங்க பாரு, நம்ம வெள்ளிக்கிழமையில தாடி ஷேவ் பண்றோம், மீசையை ஷோட் பண்றோம், தலைமுடி வெட்டுறோம், அதே மாதிரி குளிக்கும், நல்ல உடுப்பு போடுறோம், அழகா, அதாவது அழகா நீட்டா இருக்கமே. அந்த அழகத்தான் அல்ல விரும்புறான். நாத்த ஊத்தம் இல்லாமலுக்கு, நாத்த ஊத்தம் இல்லாமலுக்கு வாழ்ற மனுஷன் அதைத்தான் அல்ல விரும்புறானே ஒளியே. கண்ட பண்டி கிரீம், அந்த கிரீம், இந்த கிரீம் எல்லாம் போட்டு அழகுபடுத்துறத அல்ல விரும்பல. இந்த மனுஷன்கள் என்ன நினைக்கானுச்சுன்னா, அல்ல நம்மளை படைக்கல ஏதோ குறை வச்சு படைச்சிட்டான். மிஞ்சின சக்தியா இவங்க இப்ப நீ இருக்காய் கொஞ்சம் கருப்பா இருக்காங்கிறதுக்காண்டி நீ என்ன நினைக்க, அல்ல நம்மள கருப்பா படைச்சிட்டான், நம்மள அல்ல படைச்ச படைப்பு புள்ள நாம வெள்ளையாகும் பண்ணி நினைக்காய். அப்படித்தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கா இந்த உலகத்துல. அதுக்காண்டிதான் அவடத்தை வச்சு நான் அவனோட கோவத்துல அப்படி வந்து விளங்குதா. ஆனா இங்க பாரு, ஒரே ஒரு விஷயம் தான் மச்சான், நம்மள அல்ல அழகா படைச்சிருக்கான். யார் யாரு எப்படி எப்படி இருந்தா சரியா இருக்க மாட்டேன் அவன் விரும்பி அதை படைச்சிருக்கான். அதுதான் உண்மை விளங்குதா. அதை தாண்டி நாம இன்னும் இது அழகானா இன்னும் போகணும்டா, இது நோயில தான் போய் முடியும். நோய் அடுத்தது பாவம். கொஞ்சம் எடு, கொஞ்சம் அவனை கொஞ்சம் அவன் நிக்கிற இடத்த கொஞ்சம் இறக்கிடும். எவ்வளவு வருமானு கேட்கறதுக்கு இந்த கொண்டாடிய கூட்டிட்டு போ. அதானே நீங்க எல்லாம் இவ்வளவுதான் சொன்னாலும் நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்களே. நான் சொல்லியா திருந்த போறீங்க? அல்லா சொல்லி, நபி சொல்லி, குர்ஆன் சொல்லி கேட்காத நீங்க நான் சொல்லியாடா கேட்க போறீங்க? ஏண்டா முண்டம் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இருங்க மான் வாரேன் பாபா. இங்க மான் வாங்க மான், உள்ளுக்கு வாங்க வாங்க. தாயை சிறந்த கோயிலும் இல்லை, அன்பை சொல்லிட்டு மந்திரம் இல்லை. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? ஏன் மான் சைக்கிளேல போலாங்க மான்? சைக்கிள் அங்கே வெங்க மாம்பழம் எங்க இருந்து கொண்டு வரீங்க? மாம்பழமா அங்க மரத்துல வரக்கல தோளை பார்த்தாங்க மான். வாங்க. அது நீங்கப்பா ஒரு விஷயம் சொல்லணும். என்னமா அன்னைக்கு ஒரு லூஷன் நிக்காம பாப்பா. லூஷனா? ஓ எங்க கொஞ்சம் வாங்க சொல்றேன். அன்னைக்கு கார்ல ஒரு லூஷன் நிக்காம பாப்பா. என்ன அவங்களுக்கு நின்றுட்டு வாராக்கள் போறாக்கள் தான் ஒரு போன் மோதிரம் கொடுத்தாவோ. சரியா? நீங்க வாங்கலையா? எனக்கு தந்தானே. என்னடா என்ன நீ? நான் சும்மா விடுவேனாப்பா, நான் சும்மா இல்ல வாங்கி சொத்தையில ஏன்டா அறிஞ்சு நீ? என்ன சொல்லிக்கிறீங்க எனக்கிட்ட? என்ன சொல்லிக்கிறீங்க? மகனே, நேசரிக்கு போகும்போதும் வரும்போதும் எவனாச்சு என்னாச்சு தந்தா வாங்கிடாது என்று நீங்க சொல்லிக்கிறீங்களா இல்லையா? அதால வாங்கி ஒரு சொத்து அவருக்கு கட்டிட்டு போறாரு. ஒரு போன் மோதிரம் எல்லாரும் கொடுக்காரு. போய் வாங்கல, எனக்கு தந்ததா சொத்து நடிச்சதே. போய் தரான் ஐயா. எங்க மஜான் ஜோமாக்கிறீங்களா மஜான்? மன்னனுக்கு கொண்டு வாங்க. வந்த விஷயத்தை சொல்லுங்களேன். என்ன விஷயம்? என்ன மஜான், நான் மிச்ச நாளா வந்திருக்கேன். நம்மளுக்கு தர வேண்டிய காசியும் சொன்னீங்க. ஆஷா என்ன ஆசை தரணும் நான் உனக்கு? என்ன மச்சான் இப்படி செய்றீங்க? என்ன மச்சான் இப்படி செய்றீங்க? இப்படி செய்யறா என்ன செய்யுது? உனக்கு என்ன ஆசை தரணும்? உன்னோட எப்ப வாங்கினா காசி? மச்சான் நான் வயலை உங்களுக்கு வயலை தந்தேனா? சரியானே? இந்த வயலை உங்களுக்கு தந்தேன். சரியானே? நீங்க எனக்கு மிச்ச காசு தாரன்னு சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு வெளியே தந்தேன். டேய், நான் எப்படி காசிக்கு மேல புரள்றாள்னு தெரியுமா உனக்கு? இந்த வயலை நான் வாங்கினேன், என்ன ஆதாரம்டா? நான் வாங்கினதுக்கு இந்த வயலை வாங்கினதுக்கு என்ன ஆதாரம்டா? ஆதாரம் இல்லை, நான் நம்பிக்கைக்கு தான் தந்தேன் மச்சான். நான் நம்பிக்கைக்கு தான் உங்களுக்கு வெளியே தந்தேன். நீங்க எனக்கு மிச்ச காசு ஒரு 6 லட்சம் ரூபாய் தரணும் மச்சான். சரியானே? உனக்கு என்ன ஆச்சு நான் தரணும்? என்ன ஆதாரம்? உன்னோட நான் தந்ததுக்கு என்ன ஆதாரம்? எங்க வேணா போனி, உன்னோட என்ன ஆதாரம் இருக்கு? நான் ஆதாரத்துக்கு தரல. சரியானே? நான் உங்களுக்கு நம்பிக்கைக்கு தான் தந்தேன். அல்லாதான் சாக்கி இருக்கு, வேற ஒருத்தரும் சாக்கி இல்லை. டேய், நாளைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் எனக்கு என்ன வேண்டா, எனக்கு பாத்துக்க தெரியும். காசு அள்ளி எறிவேன் நான். எரிஞ்சு எனக்கு என்ன வேண்டா, நான் பாத்துக்க தெரியும். எனக்கு நான் காசிக்கு மேல படிக்கிறார். சரியா? வெளியே போடா. A few moments later.
பாப்பா என்ன பாப்பா இப்படி போயிது பாப்பா அப்படி ரசிக்காதீங்க பாப்பா நல்லாவே என்ன நடந்துச்சு எங்க பாப்பாக்கு என்ன பாப்பா இது மாமா பார்க்க போமாச்சு பாருங்க மாமா பாப்பாவை என்ன நடந்துச்சு விளக்கு இல்ல பாப்பா கொஞ்சம் பார்க்க போமா என்ன மஜா இது என்ன மஜா இது என்ன மஜா என்னது என்ன நடந்து என்ன நடந்து மஜா இது எத்தனை ஏழு மச்சான் நான் ஏமாத்தி சொத்து மத்து அபகரிச்சு அவங்களோட சொத்துல நான் தின்னுட்டு இருந்தேன் மச்சான். இப்போ ஒரு சோறு கூட என்னால தின்ன முடியாம இருக்குது. வாராக்கள் காசு கட்டு வாராக்கள்லாம் அடிச்சு அனுப்பிக்க மச்சான். கைய காலையெல்லாம் இழுத்துட்டு மச்சான் எனக்கு. இருந்த காசு எவ்வளவு இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை மச்சான். இதுதான் மச்சான் சொல்றே, பணம் இருக்கிற திமிர்ல எப்பயும் பணம் அதிகாரம் செல்வாக்கு இருக்கிற திமிர்ல இந்த பூமியில ஆடப்படா. ஏண்டா இறைவன் புடி கடுமையானது, அவன் பிடிச்சானண்டா அவ்வளவுதான். எலும்பி கூட இருந்தீங்களா மச்சான். என்ன எவ்வளவு காசு இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லையே மச்சான். காசு இருக்கிற திமிர்ல தானே நான் எவ்வளவு ஆடினேன். அதான் அல்லாஹ் பார்த்து என்ன படுக்க போட்டான் மச்சான். உண்மையாதான் அல்லாட புடி கடுமையானது, எல்லாரும் இதுக்கு பயந்து கொள்ளணுமே. சமயத்து என்ன எவ்வளவு நிக்கிற? ஒண்டி இல்லடா அனிச்சியே பியூட்டி பார்லர் கூட்டு போட்டு காத்து நிக்க மச்சான். இறங்கடா நாமளும் நீ பண்ண வாடா வாடா. அவன் தான் ரோஷன் கட்டவன் விடத்த வந்து நிக்கானண்டா. நீமா ஏறு, அவனே ஒரு சுரண கட்ட. நான் ஏறு போறதுக்கு வாடா போறதுக்கு. அங்க இருந்து மூத்தோர் சாய் உருண்டு வச்சிட்டு வாராய். என்ன எல்லாம் ஒரு மனுஷனா நீ? ஏண்டா அவன் நம்மட கூட்டாளிவா, அவன் மூஞ்சுக்கு அப்படியாடா காய்க்கிற நீ? இங்க பாருண்டே, இங்க பாரு, நீ ஒரு விஷயம் ஒரு உதாரணம் சொல்ற வாடிவா கேட்டுக்கொள்ளு சரியா? இப்ப சொறி நாய் இருக்கல்லவா, சொறி நாய் பூல் நாயை பார்த்து எண்டைக்காச்சும் ஒரு நாள் அந்த சொறி நாய் நம்ம பியூட்டி பார்லருக்கு போய் அழகானு நினைச்சிருக்கியா? எனக்கு செல்ல எரும மாடு கருப்பா இருக்கு, பசு மாடு வெள்ளையா இருக்கு. பசு மாடு வெள்ளையா இருக்குங்கிறதுக்கான எரும மாடு ஏதாச்சும் கிரீம் ஆகி போச்சுதா? இந்த மனுஷன் மட்டும் ஏண்டா அல்லாஹ் படைச்ச அழகு காணாண்டு நினைச்சு ஏண்டா அவன் இப்படி போய் அந்த கிரீம் இந்த கிரீம் அது இதெல்லாம் வாங்கி உடம்புல ஹராமானத்தை எல்லாம் நீ கிரீம் போடுறாக்கள் எல்லாம் பண்டிகை செல்றா சொல்றது கேளு. அல்லாஹ் படைச்ச அழகு காணாண்டு இன்னும் கொஞ்சம் அழகை சேர்க்கணும்னு மனுஷன் நினைக்கான், விளங்குதா? ஆனா அது வந்துட்டு ஒரு பாவம்டா. சரி மச்சான், இப்ப அல்லா அழகத்தான மச்சான் விரும்புறான். அல்ல அழக விரும்புறான். எது தெரியுமா அழகு? பாரு, நம்ம வெள்ளிக்கிழமையில தாடி ஷேவ் பண்றோம், மீசையை ஷோட் பண்றோம், தலைமுடி வெட்டுறோம், அதே மாதிரி குளிக்கும், நல்ல உடுப்பு போடுறோம், அதாவது அழகா நீட்டா இருக்கமே. அந்த அழகத்தான் அல்ல விரும்புறான். நாத்த ஊத்தம் இல்லாமலுக்கு வாழ்ற மனுஷன் அதைத்தான் அல்ல விரும்புறானே ஒளியே. கண்ட பண்டி கிரீம், அந்த கிரீம் இந்த கிரீம் எல்லாம் போட்டு அழகுபடுத்துறது அல்ல விரும்பல. இந்த மனுஷன்கள் என்ன நினைக்கானுச்சுன்னா, அல்ல நம்மள படைக்கக்குள்ள ஏதோ குறை வச்சு படைச்சிட்டான். மின்னின சக்தியா இப்ப நீ இருக்காய் கொஞ்சம் கருப்பா இருக்காங்கிறதுக்காண்டி நீ என்ன நினைக்க, அல்ல நம்மள கருப்பா படைச்சிட்டான். நம்மள அல்ல படைச்ச படைப்பு புள்ள நாம போட்டு வெள்ளையாகும் பண்ணி நினைக்காய். அப்படித்தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கா இந்த உலகத்துல. அதுக்காண்டிதான் அவடத்தை வச்சு நான் அவனோட கோவத்துல அப்படி வந்து விளங்குதா. ஆனா இங்க பாரு, ஒரே ஒரு விஷயம் தான் மச்சான், நம்மள அல்ல அழகா படைச்சிருக்கான். யாரு எப்படி இருந்தா சரியா இருக்க மாட்டேன் அவன் விரும்பி அதை படைச்சிருக்கான். அதுதான் உண்மை, விளங்குதா? அதை தாண்டி நாம இன்னும் இது அழகானா இன்னும் போகணும்டா, இது நோயில தான் போய் முடியும். நோய் அடுத்தது பாவம். கொஞ்சம் எடு, கொஞ்சம் அவனை அவன் நிக்கிற இடத்த கொஞ்சம் இறக்கிடும். எவ்வளவு வருமானு கேட்கறதுக்கு இந்த பொண்டாட்டியை கூட்டிட்டு போ. அதானே நீங்க எல்லாம் இவ்வளவுதான் சொன்னாலும் நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்களே. நான் சொல்லியா திருந்த போறீங்க? அல்லா சொல்லி நபி சொல்லி குர்ஆன் சொல்லி கேட்காத நீங்க நான் சொல்லியாடா கேட்க போறீங்க? ஏண்டா முண்டம். மாட்டுக்கு 4 கால் தான், ஆட்டுக்கு 4 கால் தான். ஆனா மாடன்னு சொல்றாங்க, ஆடன்னு சொல்றா. இப்படி யோசிச்சுட்டு இருக்கான். டேய் என்னடா பிலாப்பழத்தை பார்த்து யோசிக்கிறமா யோசிச்சுட்டு இருக்கியா? ஒன்றும் இல்லடா மச்சான், தேங்காய்க்குள்ள தேங்காய் அதுக்குள்ள எப்படி மச்சான் தண்ணி வந்திருக்கும்? உங்களுக்கு எல்லாம் இப்ப வர வர இறைவன் படைப்புலயே சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டேனே. நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறீங்க. சரி உருளா கடங்காரம் பாரு மச்சான், காசு வாங்காம நான் போறேன்.
காசை வச்சு ஏமாத்தி நம்மள பைத்தியம் ஆகிட்டு வாராண்டா அடிப்பான் போல இருக்கிறான் மச்சான். என்ன எப்படியாக காப்பாத்து மச்சான்? அடிப்பான் பாரு வார வேதம் சரியில்லை. என்ன அவமானப்படுத்தி போட்டுவானா மான மாதிரியா போ. வாங்குறேன் காப்பாத்துறேன் தான்டா எனக்கு வேலை. வாடா அஞ்சல வாடா காப்பாத்து. இங்கே வரணும். இங்கலவா சத்தம் போடாம இருக்கணும். ஒன்றும் கதைக்கப்படா நீ. அவன் என்ன காய்ச்சாலும் நீ கதைக்கப்படா. இப்படி வா. ஓகே இந்த வாரண்டா. மானம் ரோஷம் சூடு சுரன் ஏதாவது இருக்கா உனக்கு? வாங்கினாச்சு சார்லடா. ஏய் ஏன்டா எனக்கு ஏசுடா? நான் என்னடா இங்க உனக்காரு மச்சான் ஏசினேன். நிறைய பக்கத்துல அவனுதான் மச்சான் ஏசுறேன். எனக்கு ஏசு இல்லையா? அப்ப யாரு இருக்கா எனக்கு பக்கத்துல? எனக்கு பக்கத்துல யாருமே இல்லையே. நல்லா பாரு உனக்கு பக்கத்துல அவனுதான் மச்சான் ஏசுறேன். பக்கத்துல இருக்கானா? பக்கத்துலதான் யாருமே இல்லையடா. பக்கத்துல இருக்கானடா குந்திட்டு குரங்கு மாதிரி சம்மிட்டு. என்ன சம்மிதா? அவன் கொழும்பு போய் 2 நாள் வாடா. அவன் விளையாட்டு போறது பாஸ்போர்ட் எடுக்க போய்க்காண்டா. இப்படா என்னடா கால் பண்ணி கதைச்சானடா. லூஷா உனக்கு கடன் கொடுத்து எங்க பார்த்தாலும் கடன்காரன் மாதிரி விளங்குதுடா உனக்கு. பின்னுக்கு திரும்பி பாடுறா. ஒருவேளை அவன் நிக்கிற மாதிரி விளங்கு உனக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா சொல்றான். பக்கத்துல குந்திட்டு இருக்கிறவனே என்னடா பின்னுக்கா? எங்கடா உனக்கு பக்கத்துல இருந்த? என்னடா நடந்த உனக்கு? அடே ஊரெல்லாம் கடன் கொடுத்து எவனை பார்த்தாலும் என்னத்தை பார்த்தாலும் கடன்கார மாதிரியே உனக்கு விளங்குதுடா. பாத்தியா அநியாயமா? நல்ல ஆஸ்பத்திரியில கொண்டு காட்டு மச்சான். தலை பழுதா போயிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டுருவான் ஒண்ணு. போடா. என்னடா ஒருவேளை நமக்கு பைத்தியம் பிடிச்சிட்டோ மச்சான். நான் போயிட்டு வாண்டா. நீ போடா. சரியா? என்னடா மச்சான் போய்த்தானா? போய்த்தான்டா. டே என்னடா அவனுக்கு அப்படி ஏசி போட்டு போறான்? என்னடா லட்சக்கணக்கிலடா கொடுக்கணும்? எவ்வளோடா கொடுக்கணும் நீ அவனுக்கு? இல்லடா மச்சான் ஒரு டீ வாங்கின காசு 150 ரூபா காசுடா. 150 ரூபா காசிக்கு தானடா இவ்வளவு ஏற்றி வச்சுட்டு போறான் அவன். என்னடா சொல்லி நானே கொடுத்துட்டு போறடா. எவ்வளவு பொய், எவ்வளவு பித்தலாட்டம். என்னடா கொஞ்சம் சைக்கிளுக்கு வந்தா. ஏன் மச்சான் என்னது கவசரம் சைக்கிள்? வீட்டை கரண்ட் வெட்டி போட்டு போய்தான் மச்சான். கையிலையும் காசு இல்லைன்னு. சரி என்னகிட்ட என் கையில காசு இல்லையடா. இது என்னச்சுன்னா சம்பளம் வரலடா. பரவாயில்ல மச்சான். என்ன செய்ய போறா இப்ப? நகை ஒன்று பேங்க்ல ஒன்று ஈடு வச்சு எடுக்க போறேன் மச்சான். மச்சான் இங்க பாரு. டேய் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கு. பேங்க்ல வீட்டுல வைக்காத, வட்டிக்கு வைக்கிறது முதல்ல பாவம்டா. இப்படிடா காசு கட்டுற? இங்க பாரு நான் சொல்றத கேளு. முதல்ல நீ வட்டிக்கு வச்சேன்னு சொன்னா அது அல்லாவோட நம்ம போர் செய்யற மாதிரி. அந்த கொண்டாடி அந்த நகையை கொண்டு வித்து போட்டு உன்னோட பிரச்சனையை நீ முடி. அல்லாக்கு பயந்து நீ இந்த வேலையை செஞ்சா இருந்தா அதை விட பெரிய பொருளை வாங்குறதுக்கு அல்லா உனக்கு உதவி செய்வான். இல்லைன்னா வீட்டுலாம் வெப்பன்னு சொல்லி அல்லாக்கு எதிராக நீ நடந்தேன்னு சொன்னா இன்னும் இந்த பிரச்சனை கூட்டிட்டு தான் போகுமே ஒழிய உனக்கு ஒரு காலமும் பிரச்சனை குறையாது. அல்லா உனக்கு உதவி செய்யவும் மாட்டான். சரி சைக்கிள் எடுத்துட்டு போ. நீ அந்த வீட்டுல வட்டிக்கே போவாது. வித்து போட்டு உன்ன பிரச்சனையை முடி. அல்லா அதோட பெருசா வாங்குறதுக்கு நிச்சயமான உதவி செய்வான். இந்த சைக்கிள் எடுத்துட்டு போ. உண்மைதான் மச்சான் நீ சொன்னது. இல்லாட்டி நான் பாவத்துல போய் விழுந்திருப்பேன். சரி சைக்கிள் எடுத்துட்டு போடா. அதை விட்டு போட்டு மச்சான். பிரச்சனையை முடி. நம்ம அது பிறகு அல்லா உனக்கு தருவான். நீ அதோட பெருசு வாங்கலாம்டா. தான் வைக்க அடிக்குதாப்பா. டேய் மச்சான் எங்கடா மச்சான் அவ்வளோ அவசரமா போற? கூப்பிட்டேன் முழங்காம. மச்சான் வீட்டை கரண்ட் வெட்டி போட்டு போய்தான் மச்சான். நகைன்னு இருந்த வித்து போட்டு காசு எடுப்போம்னு போறேன்டா. ஏன் என்கிட்ட எல்லாம் காசு கேட்க மாட்டீங்களா? நகையை வித்து தானே நீங்க கரண்ட் பில்லு கட்டணும். உனக்கு ஏற்கனவே நான் காசு தரோம். சரி மச்சான் அது தரத்தாண்டா வேணும். அதுக்காக வேண்டி மச்சான் ஒரு கஷ்டத்துல கேட்கறலையாடா? எப்படா கேக்குற? உனக்கு காசு தரணும்டா நான் ஏற்கனவே. சரி இருக்கட்டுமே. இப்ப அவசரத்துக்கு தானே போறேன். இருந்தா தர மாட்டியா நீ? இப்ப எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு தாவன். சரி இப்ப எவ்வளவு நீ கட்டணும்? 10,000 ரூபா கட்டணும் மச்சான். 10,000 ரூபா கட்டணும். இப்ப எவ்வளவு இருக்கணும் கிட்ட? ₹1 இல்ல மச்சான். நான் விற்க போறேன். இந்தா 10,000 ரூபா காசு. நண்பன்டா மச்சான். கூட சேர்ந்து குடிச்சு கூத்தடிக்கிறதுக்கும் இல்ல, இப்படியான கஷ்டங்களுக்கு உதவுறவன் மட்டும்தான் நண்பன். போ நீ போய் காசை கட்டு. போ நிஜ பிரச்சனை பாப்போம். போ நிச்சயம் டக்குனு போய் கட்டிடு. இறைவனை அஞ்சி வட்டி விபச்சாரம் போன்ற பெரும் பாவங்களிலிருந்து விலகிக் கொண்டால் நிச்சயம் இறைவன் உங்களை கைவிட மாட்டான். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். சரி ஒரு முடிவு ஒன்று எடுத்துட வேண்டியதுதான்.
என்னடா செய்யறா நீ? போல் பெட்டை வச்சுட்டு விளையாடுற வயசுல இதை எடுத்து வச்சுட்டு என்னடா செஞ்சுட்டு இருக்கியா? ஹீட்டர் ஜோக்க வச்சுட்டு. அது ஒன்றுமில்லவாப்பா, இதுக்குள்ள தண்ணி ஊத்துனா சில சிலண்டு கொதிக்குதுவா. அதான் பாப்பா, இதுக்குள்ள நெருப்பு எங்க இருந்து வருதுன்னு பாப்பன் ஓடுதான். போலையும் பெட்டையும் வச்சு விளையாடுற வயசுல ஹீட்டர் ஜோக்க வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. உங்க அம்மா சண்டை எங்கடா வேல்? உங்க அம்மா லூசி இதே தந்திருக்கா, லூசிட்டே தந்திருக்கா உங்க அம்மா. रुको जरा நம்மள கிறுக்கன் ஆக்கிறோம். மகன் என்னப்பா என்ன செய்யணி மகன்? இல்லவாப்பா, உம்மாட போனுக்கு ஐஸ் பைத்தான் என்னவாப்பா பிடிச்சுக்க வச்சு போட்டு ஐஸ் வருமானு சரி செக் பண்ணிட்டு இருக்கேன் பாப்பா. ஐஸ் வருமா நிப்பே? வருவாப்பா. எல்லாரும் ஊசிப்பாடா இருக்கீங்களா? போன உள்ளுக்கு வச்சிருக்கான் ஐஸ். கிறுக்கனாக்கிடுவானு எல்லாரும். என்ன பானு போட்டு அடிக்க போன பிரிஞ்சுக்கு வச்சிருக்கான்டா அவன். அவன் ஒரு லூஷன் பாப்பா. ஓ, அவன் லூஷன், நீ புத்திசாலி. நீ அவனோட லூஷனேடா நீ. என்ன பாப்பா சொல்லுமா? எனக்கு ஒரு சந்தேகம் பாப்பா. என்னம்மா? உங்களோட பேர் என்ன பாப்பா? எந்த பேரு தெரியாமையம்மா இருக்கிறீங்க? ஆள் விழுங்கி அபுலசன் மகன். பேர் என்ன பாப்பா? அப்ப உங்களுக்கு இந்த பாப்பாங்கிற பேர் யாரு பாப்பா வச்சே? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்பா சொல்லிட்டு போங்க பாப்பா. இந்த வாப்பாங்கிற பேரு வாப்பாக்கு யாரு வச்சிருப்பா? உம்மாட்ட கேட்கட்டாங்க. ஏண்டா மாப்பிள்ள சொல்லுடா. கிளாஸ் இருந்து வந்திருப்பாள் என்ன அல்வாடா. அவள் வந்தா நவல்லாடி நமக்கு என்னப்பா சொல்றா, என்ன நடக்குது? அது பார்ட்னர், எனக்கு ஒரு சந்தேகம் பார்ட்னர். என்ன? இந்த டவர்ல பார்ட்னர் எந்த சிம்முக்கும் எந்த சிக்னல் பைத்தியம் முடிச்ச பிசாசி. இது டவர் இல்ல மூதேவி, இது கரண்ட் கம்பி. போறதுக்கு எங்க போனாலும் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? யாரா நீங்க? ரெண்டு மூதேவி விட தனி மூதேவி நீங்க போறதுக்கு பதவி நான் வந்து இல்லையாண்டு நான் யோசனையில வரேன். பைத்தியானு கரண்ட் கம்பியை டவர் மாய் கட்டிட்டு இவன் ஆயால நாடி வாங்கி தரான். ஏ மச்சான், என்ன மூதேவி தேடுது? அந்த டவர்ல கவரேஜ் இல்ல மச்சான், இந்த டவர்ல கவரேஜ் வருதா? என்ன நாய்க்கு பைத்தியம் பிடிச்சிட்டோ? என்னடா நான் கேட்டேன், கவரேஜ் இருக்கானடா கேட்டேன். கேக்குறாரு கேள்வி, உனக்கிட்ட வந்து கேக்குற கேள்வியாது. என்னடா என்னடா என்ன இவ்வளவு ஆக்ரோஷம்? இவ்வளவு ஆக்ரோஷம்? இதைத்தானே நான் உன்னோட கேட்டேன். எனக்கு எம்மாத்திர அடி அடிச்சா நானே ஒரு ஆளுக்கு அடிக்கணும் உடன். என்ன அடிக்க? நான் ஒரு பெரிய ஆள் இருக்கேன், நீ எப்படி அவனை கை வைப்பாய்? எப்படி கை வைப்பாய்? அடிக்கிறது தான் நான் இருக்கேன். அடுத்த ஒரு ஆளுக்கு கை வைக்க விட மாட்டீங்களே. இன்றைக்கு புடிச்சிட்டு தான் போறேன், புடிக்கத்தான் வந்திருக்கேன். இன்றைக்கு புடிச்சிட்டு தான் போவேன், யாரு என்ன வந்தாலும் சரிதான். இன்னைக்கு எத்தனை மணிக்கு வரதுக்கு இருந்து நாம புடிக்காம போறல. என்ன பண்றான்? உரபேக்க வச்சுட்டு சவக்காலை கிட்ட நின்று கேட்டா என்னத்த செல்ல போறானோ? போய் கேப்போம் எதுக்கு. ஏ பைத்தியம், சவக்காலை கிட்ட கிடந்து என்னடா சீரா உரபேக்க வச்சுட்டு? அதான் மச்சான், எங்கட பாட்டி இருக்குவா. ஓ, பாட்டிக்கு 2 நாளா தடுமல்றா. அதுக்கு சரியா? அந்த கிழவி ஆவி புடி என்று சொல்லிச்சு. அதான் ஆவி என்று குடிச்சிட்டு போக வந்து நிக்க. ஐத்தியாரா சவக்காலை கிட்ட கிடந்தாடா ஆவி பிடிக்கிற? வரங்க ஆஸ்பத்திரியில ஆவி பிடிக்கிற, சவக்காலைக்கு என்னடா ஆவி பிடிக்கணும்? அந்த கிழவிதான் ஆவி என்ன பிடிக்கத்தாடா வேணும். அதான் ஆவி வந்து குடிப்போம். நான் 3 மஞ்சள் குடிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆவி பிடிக்காம நான் வர மாட்டேன் மச்சான். நீ ஆவிய புடிச்சிட்டு வா
நான் போறேன். இல்லண்டா நண்பனுக்கு நின்று ஒரு ஹெல்ப் பண்ணண்டா. இல்ல நீ புடி. டேய் இங்க வாடா, ஆவி எங்கடா பிடிக்கிற? ஆவி எங்க பிடிக்கிற? சவக்காலையில பிடிக்கிற. சவக்காலையில பிடிக்கிற ஆவி பிடிச்சிட்டு வா. ஷாய் கிரிக்கெட்லடா நீங்க. ஹாஸ்பிடல்ல பிடிக்கிறல்ல. ஹாஸ்பிடல்ல பிடிக்கிற. போடா பைத்தியம் பிடிச்சவனே. நீ பிடிச்சிட்டு வா. எது ஆவியை பிடி. பேக்ல எடுத்துட்டு வா. ஆவி பிடிக்காம இங்க இருந்து வர மாட்டேன் மச்சான். நீ வராது. என்ன லூசனை போல ஆச்சிட்டு போறான். எந்த பாட்டி சொன்னாவே ஆவி பிடிக்கணும்னு. ஆவி பிடிக்கதானே நான் வந்து சவக்காலையில ஆவி பிடிக்காம ஆவி எங்கடா பிடிக்கிற? இங்க பிடிக்கணும். ஆவி பிடிச்சிதான் வருவேண்டா. நீங்க எத்தனை பேர் போனாலும் சரிதான். நாளைக்கு வந்து பாப்போம். அவன்டா இதான் கிடக்கும். இழுத்து புதைச்சு போட்டு நாம போ. இன்னும் லூசிடா இங்க இருந்தா வரி தெரியாது இதெல்லாம். எந்த ராசம் வருவாரியான சைக்கிள உழைச்சு போட்டு போய்த்தானே. கொஞ்சம் பெரிய வழி வாசல் அடியே சைக்கிளை வச்சு போட்டு போன மச்சான். வச்சு போட்டு வந்துட்டேன்டா. இங்க பாரு பின்னுக்கு பாரு அவ்வளோலாம் உடஞ்சி. இங்க பாரு பின்னுக்கு சிக்னல்லாம் உடஞ்சி. இந்த நாசமா போவாரியா மச்சான். இந்த வேலை பார்த்துட்டு போறியா கண்ணு இல்லையா மச்சான் அவனுக்கு. மனுஷனை திட்டாது. ஏனண்டா இந்த என்ன நிலைமையில வச்சு செஞ்சுட்டு போனானோ தெரியா. நம்மளோட உறவடி உறவு யாருக்கு தெரியும்? கைத்தானமே கை மச்சான். வாங்கினவனு தான் மச்சான் பொறுப்பு தெரியும். நல்ல வாரிப்பா அப்படி எல்லாம் கதைக்காத மச்சான். வாடுறா வாரு தம்பி. யாரா கொஞ்சம் பாத்துட்டு வார். சைக்கிள் யாரு தம்பி? ஏன் என்னதுக்கு? இல்ல தம்பி, காலையில நான் தான் வாகனத்துல வரக்குள்ள ரிவேஸ் எடுக்கக்குள்ள ஹவுல் பாட்டை இன்னைக்கு உடைஞ்சிட்டு அந்த சைட்ல. அப்ப அடிச்சு போட்டு போனது நீங்க தானே? அப்ப நீங்க செஞ்ச வேலை சரியான வேலை அது. செல்றத கொஞ்சம் தெளிவா கேளுங்க தம்பி. அடிச்சு போட்டு நான் சைக்கிளை பார்த்து போடுவோம் இன்னைக்கு இருந்தாங்க எல்லார்ட்டையும் விசாரிச்ச தம்பி. யார சைக்கிள்னு எனக்கு தெரியாது. அப்ப அதுக்கு பிறகு அவரது நின்று அது கோல் அடிச்சாலும் இன்னார சைக்கிள் தான் செல்லுனா தம்பி. நான் உங்களை தேடி வந்தேன். இப்ப நீங்க உங்க சைக்கிளுக்கு எவ்வளவு சிலவண்டு செல்லுங்க தம்பி. நான் இப்ப கரஜி போனேன். கரஜி போய் கேட்டேன் 10,000 சொல்லுவாங்க. 10,000 ரூபாய் தம்பி. சரி தம்பி, நான் 10,000 ரூபாய் காசு தாரேன். இந்தாங்க உங்களோட 10,000 ரூபாய் காசு தம்பி. ஆனா அல்லா ரசூலுக்காண்டி எனக்கு ஏசிடாங்க திட்டிடாங்க தம்பி. நான் அந்த மாதிரி ஆள் இல்ல தம்பி. உங்களோட காசு நீ வாகனத்தை செய்யுங்க. அப்படி இல்லாட்டி இந்த போன் நம்பர் தரேன், எனக்கு கோல் அடிங்க. அவர் தான் மச்சான் காலையில சைக்கிளை உளுத்தாட்டிக்க. சும்மா விட்டு 2 அரை போடாம அதுக்கு தான் மச்சான் 10,000 காசு தந்தாரு செய்ய சொல்லி. நல்ல மனுஷன்டா அவரு. பாத்தியா சைக்கிள் இதுக்கு தான்டா சொல்ற. பாத்தியா எல்லா மனுஷனும் கெட்டவன் இல்லடா. அல்லாஹ்க்கு பயந்தவனும் இருக்கான். பாத்தியா அல்லாஹ்க்கு பயந்து நாளைக்கு நாம இங்க தப்பிடலாம் அங்க மாட்டிடுவோம் பயந்து ஒரு தப்பை செஞ்சாலும் அந்த தப்பை வந்து திருத்தி ஒரு மனுஷனுக்கு நம்ம செஞ்ச பாவத்தை அவன்கிட்ட போய் சொல்லி மன்னிப்பு கட்டி செய்யணும்னு நினைக்கிறவனும் இருக்கான் மச்சான். அவன் தான் மச்சான் உண்மையான மனுஷன். யோசிச்சு பாரு. நீ இப்ப நீ எவ்வளவு நேரம் அவர் திட்டினாய். ஆனா பாத்தியா அவர் உன்னை உடன் தேடி வந்து உனக்கு அந்த பிரச்சனையை கிளியர் பண்றாருவா. உண்மையான மனுஷன் நல்லவன். பாத்தியா கொண்டு போய் செய்யற வேலையை பாரு போ. எனக்கு என்னதுக்கு என்ன காய்ச்சலடா வச்சுக்கே. எனக்கு என்ன தாரா இல்ல தாரா உன்ன போன் இன்னைக்கு உளுந்து கிடந்து டிஸ்பிளே போன். அது நான் போட்டுக்குவ. நீ உன் சைக்கிள செய்யறா. அது நான் தான் எரிஞ்சு உடைச்சேன். சம்பவம் எங்களோட நண்பர் ஒரு ஆளுக்கு நடந்த சம்பவம் இது. எங்க ஊர்ல நடந்த சம்பவம். அவரோட பைக்கை வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துட்டாரு. ஆனா வேனை வந்துட்டு அவர் பின்னுக்கு எடுக்கும் போது அந்த பைக்ல தட்டுப்பாட்டு கீழே விழுந்து அவரோட பைக் உடைஞ்சிட்டு. ஆனா அவர் அப்படியே போட்டுட்டு போயிருக்கலாம். ஏன்டா அந்த இடத்துல யாருமே இல்லை, கேமரா கூட இல்லை. ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னா அல்லாஹ்க்கு பயந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில அந்த பைக்குக்குரிய ஆள் எங்கிறத 2.5 மணித்தியாலும் தேடி அந்த உரியாள்கிட்ட வந்து அந்த பைக்குக்குரிய செலவை கொடுத்துட்டு போனாரு. உண்மையிலேயே இப்படிப்பட்ட மனுஷங்களும் இருக்காங்க. அவருக்காக இந்த வீடியோ நாங்க சமர்ப்பணம் செய்யறோம். முடிஞ்சா அவர் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. ஆத்திரத்தை அடிக்கணும் மூத்திரத்தை அடைக்கலாமே. இது இந்த மாதிரி முட்டிட்டு நிக்கி அப்படி இருக்கி. நண்பன் இருக்கான் தானே பாத்துக்குவோம். दिल तो पागल है डर. பேச வச்சுட்டு போறான். தம்பி தம்பி எங்கடா கண்டுபிடிச்சிட்டா களிதான் கம்பி போறா. எங்க போறா நீ? எங்க போறா? நான் என்னத்துக்குடா உனக்கு அறியாங்க பேச வச்சுட்டு வர அவரத்துக்குள்ள எடுத்துக்கொண்டு வரேன். சரிண்ணா வடிகட்டி என்ன மனுஷன் இருக்காங்க. என்ன பிரச்சனை நம்ம ஜாமரத்துக்கு வந்திருந்த ஒருத்தன் அவன் போனையும் பேசையும் வச்சு போட்டு போனை மட்டும் எடுத்துட்டு போறான்டா. அதான்டா நான் பேச கொண்டு கூத்துட்டு வரேன்டா. எந்த போனும் பேசிண்டா.
எந்த போனும் பேசிண்டா அது நீ அப்ப அவன் கல்லனாவே நான் போன நாங்க கல்லனாவே உன்ன நான் பாத்து நீ இவரத்தை வைக்கிற நீ என்ன சொல்லிட்டு போய்க்கலாம் தானடா நான் பாத்துட்டு இருந்திருப்பேன் நோட்ட சொல்லிட்டு வா நான் வச்சுட்டு போனேன் மண்டே ஆடினா அதுக்கு இல்ல ரோமா மியூசிக்ல புதுசா ஒரு பாட்டு வந்து அதுக்கு நான் இப்படி கலை ஆட்டி வைத்தியாரா இப்ப என்ன போனும் பேசுறீங்களா இல்ல வாடவனை பிடிப்போம் அவனை எங்க பிடிக்கிற அவனை களவெடுத்த நாமான களவு நீ தானே குடுக்க வந்து குடுக்க அடிக்காத உன்னை நம்பி வர வச்சுட்டு போனேன் நான் உன்னை நம்பி வர வச்சுட்டு போனேன் இன்னைக்கு நீ என்னட்ட சொல்லிட்டு போயிருக்கணும் மச்சான் செல்லாம போனது உண்ட புல சரியானே நீ இவரத்துக்கு இருக்கு சொல்லிட்டு போறோமா சரி நீ வேற ஓட்டிக்கிட்டு எனக்கு நீ இவரத்துக்கு இரி எவனாச்சும் வருவான் வாரவன்னுட்ட போன வைப்பான் எடுத்துட்டு போ வைத்தியகாரன் எப்படி சொல்லிட்டு போறான் இந்த போனும் பேசி பெண்ணாச்சு அவன் கொண்டுட்டு போயிட்டானே மச்சான் சத்தம் போட்டு வரலையா மச்சான் பயந்து போனேன் என்ன அவரத்தை சிட்டியான கூட்டம் சுலை மாட்டமான ஐஸ் வச்சிருந்தேன் அதை புடிச்சிட்டு போறானேல்ரா ஐஸ் வச்சிருந்தா என்னது ஐஸ் வச்சிருந்தா பொலிச்சு பிடிக்கானா நம்மளோட வீட்டு நிலைமை என்ன எரியாதுராப்பா மச்சான் நீ எங்கடா ஓடுற வெயிலுக்கு ஒரு ஐஸ் குடிச்சா தான் தொண்டைக்கு இதம் இறங்குது என்ன செய்றீங்க என்ன ஆஞ்சு பண்ணி என்ன ஏஞ்ச நீ அப்பா என்ன ஐஸ் ஐஸ் தூக்கி எறிஞ்ச நீ ஐஸ் தூக்கி எறிஞ்சியா உங்களை நான் காப்பாத்திருக்கேன் அது தெரியுமா உங்களுக்கு காப்பாத்தினியா மறுவா டேய் என்ன ஊருக்குள்ள என்ன அடிக்கிற வெயிலுக்கு நான் ஐஸ் ஒன்று வாங்கிட்டு அப்பா நீங்க ஜெயிலுக்கு போயிருப்பீங்க பாப்பா ஜெயிலுக்கு போயிருப்பீங்க ஜெயிலுக்கா நான் இல்லேண்டா நீங்க என்ன மரிய கூட்டுல இருந்து கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பீங்க பாப்பா கம்பி ஏண்டா தெரியாதா உங்களுக்கு இந்த ஐஸுக்கு நான் குடிச்சதுக்கும் கம்பி என்றதுக்கு என்னடா என்னப்பா லூசி தனமா காய்ச்சிட்டு சுலைமாரமான் இருக்கியாம்பா ஓ சுலைமானமா சுலைமானமான் ஐஸ் வச்சிருந்தீங்கன்னா நான் பொடிச்சு பிடிச்சி கொண்டுட்டு போறான் ஐஸ் வச்சிருந்தேன் ஐஸ் வச்சிருந்தேன்டா சுலைமாரமான பொடிச்சு பிடிச்சி கொண்டுட்டு போறான் அது தெரியுமா உங்களுக்கு இப்ப நான் உங்களை காப்பாத்திருக்கேன் ஐஸ் தூக்கி எறிஞ்சி பொடிச்சு உங்களை கொண்டு வைப்பான் எப்படி ஊசி பிடிச்ச மாவனே இந்த ஐஸும் அந்த ஐஸும் உண்டாடா அது போத ஐஸ்டா இது குடிக்கிற ஐஸ்டா என்னப்பா அப்ப ஐஸ் வச்சிருந்தேன் அவனை பிடிச்சிட்டு போனேன் ஐஸ் வச்சிருந்தேன் அவனை பிடிச்சிட்டு போனேன் அது வேற ஐஸ் இது குடிக்கிற ஐஸ் அது என்ன ஐஸ் என்று தெரியாம இந்த புள்ள அது என்ன ஐஸா இருக்கும் பாப்பா அப்படி அது என்ன ஐஸா வா நான் காட்டுறேன் என்ன ஐஸ் பாப்பா பாப்பா இந்த புள்ளைக்கு ரெண்டு ஐஸுக்கு வித்தியாசம் தெரியாது புத்தி சுவாதனம் வா அடுத்த ஆள் வாங்க அங்கேயும் போகணும் டக்குன்னு வாங்க கொஞ்சம் தள்ளி நீங்க சரி 2 நாளா சுற்றியான காய்ச்சல் சார் வேற முதுகுல கொஞ்சம் குத்துற மாதிரி இந்தாங்க அங்க போய் கொஞ்சம் அதுல மருந்து எடுத்துட்டு போங்க அடுத்த ஆள் வாங்க என்ன கேட்கானே இல்லையாப்பா மச்சான் என்னடா எடுத்தியா எடுப்போ எங்கடா குளிசையை எடுக்கிறதுக்கே மனசு இல்லடா போனேன் என்ன கேட்கல காய்ச்சல் மனமான எழுதினா என்ன ஏது எவ்வளத்துக்கு ஒன்றுமே கேட்கலடா இதெல்லாம் கேட்கிறேன்டா அதே டிஸ்பென்சரியில கொஞ்ச நேரத்துக்கு போறோம் அங்க 4 மணிக்கு அவரை டிஸ்பென்சரியில அவரு இருப்பாரு எப்படி மட்டும் பாப்பாண்டு அது பிரைவேட்டா போனீங்கன்னா இப்படி பாப்பாண்டு மட்டும் நீ பாரு ஏறுமுதல் போறதுக்கு வாங்க தம்பி வாங்களே இப்படி வாங்க பக்கத்துல வாங்க இப்பதான் உங்களோட வருத்தம் என்னன்னு டாக்டருக்கு அறிய தெரியும் வாங்க கிட்ட வாங்க இன்னும் கிட்ட வாங்க தம்பிக்கு என்ன சரி 2-3 நாளா சரியான காய்ச்சல் காய்ச்சல் இந்த முள்ளோண்டு கடுமையா நோவுது சார் நோவுதா எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு நான் தார மருந்த டைமுக்கு நீங்க போடணும் சரி வெளியிட்டார் சரியா தம்பி வேற என்ன தம்பிக்கு கை 2-3 நாளா கொஞ்சம் மரமரன்னு இருக்கு சார் யாருக்காச்சும் புட்டிச்சு சொத்தையில் 2 இட்டிக்கணும் போலையும் தோணுது சார் அப்படி எல்லாம் நீங்க விஷயமானா ஊசி ஒன்று இதுக்கு போட்டா தெம்பா இருப்பீங்க நீங்க சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார் ஏன் நீங்க அரசாங்க ஸ்கூல்லையா படிக்க அதை படிக்காம தம்பி டாக்டர் ஆயிருக்கும் சம்பளம் அரசாங்கத்திலே எடுக்கிறீங்க ஏன் அங்க வர ஆக்களை எல்லாம் ஒரு நாய் மாய் பாஞ்சி நடத்துறீங்க நீங்க உங்கள்ட்ட இவ்விடத்துக்கு வந்த உடனே தலைய துறாவி எப்படி இருக்கிறீங்க ஏது இருக்கிறீங்கன்னு காலையில நான் உங்கள்ட்ட வந்தேனே ஞாபகம் இருக்கா வந்தேன் காய்ச்சல் வருத்தம் பண்ண சடார்னு எழுதினீங்க என்ன ஏது எதுவுமே கேட்கல ஏன் சார் காசுண்டா ஒரு மாதிரி நடக்கிறீங்க காசு இல்லைண்டா ஒரு மாதிரி நடக்கிறீங்க நீங்க அரசாங்கத்துல வேலை செய்றீங்க நாங்க கஷ்டப்படுற காசுல வழி எடுத்து தானே சார் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது முதல்ல டாக்டர்ங்கிறது ஒரு மனிதாபிமானமான ஒரு தொழில் சார் விளங்குதா எங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தா முதல்ல அல்லாட்ட போறோம் அதுக்கப்புறம் ஓடி வரோம் உங்கள்கிட்ட தான்
ஆனா நீங்க என்ன செய்றீங்க? காசு தாரவன் ஒரு மாதிரி பாக்குறீங்க, காசு இல்லாதவன் ஒரு மாதிரி பாக்குறீங்க. அப்ப அரசாங்கம் இப்ப உங்கள்ட்ட வந்து நாங்க சேனல் பண்ணி உங்களை காட்டுனா மட்டும்தான் நீங்க என்ன செய்றீங்க? அங்க வந்த உடனே நல்லா பாக்குறீங்க. உங்களை வந்து புக் பண்ணி உங்கள்ட்ட காசு தராதவன நான் என்ன உங்களுக்கு கணக்கு இல்லை. ஏன் சரி இப்படி இருக்கிறீங்க? ஒரு சில உங்களை மாதிரி டாக்டர் ஒரு சிலர் இருக்கிறதாலதான் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே மக்களுக்கு வெறுத்து போகுது. இருக்கிற நான் தருவேன், இல்லாதவன் என்ன செய்வான்? யோசிச்சு பாருங்க. வேலையெல்லாம் என்ன செய்யும்? கொஞ்சமாச்சும் வாங்குற சம்பளத்துக்காச்சும் உண்மையா இருங்க சார். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. மனிதநேயம் இருந்தால் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் எங்களை பின்தொடருங்கள். நன்றி. சுற்றுவேண்டா, அவனை சுற்றுவேண்டா. யார சுற்றுவேண்டா? 7 கழுத வயசாச்சு தண்டச்சோறு எப்படி கிடந்து விளையாடிட்டு என்று பாப்போம். சுட்டு சுட்டா விளையாடுறீங்க நீங்க? நல்ல வயசு தானே உங்களுக்கு சுட்டு சுட்டு விளையாடுறதுக்கு. பாப்பா பாப்பா வயலுக்கு போப்புறேன். கூடு வாசல்லாம் எல்லாம் நீட்டாக்கி வச்சுட்டேன், சோறு ஆக்கி வச்சுட்டேன். நீங்க கொட்டிக்கங்க டைமுக்கு. சரியாமா? நான் இப்ப வயலுக்கு போப்புறேன். சரியா? ஊருக்கு கல்லந்துடுறான். நீங்க எங்க போறனானே மூடி வச்சுட்டு போங்க. சரியா? சரி பாப்பா, எங்க போறேனாலும் மூடி வச்சுட்டு போ சொல்லிட்டு. டேய் மச்சான், என்ன செஞ்சிட்டு இருக்கியா? விளையாடிட்டு இருக்கியா? வாடா கிரவுண்டுக்கு போவோம். கிரவுண்டுக்கு போனா வாப்பா ஏசி வரணும். வரமாட்டேன். வாடா போவோம். ஏண்டா? 50 வயசு சின்ன பொடி ஒருத்தன் தலையில நிக்கிறாங்க. அதிசயம்டா அது. வா போய் பாவண்டா. கதவு மூடி போட்டு வாடா. மூடுனா வாப்பா ஏசி வர. என்னடா கதவுலாம் திறந்து கிடக்கு? இந்த புத்திசாலி பிள்ளைய காணல. என்னடா கள்ளம் கொண்டு விட்டு போயிட்டானோ? இதோ ஒழுமாரிக்கு இருந்து காசை காணல, போன காணல, பேச காணல, செல்லி போட்டு தானே போன. தண்ட சோரட்ட எங்க போயிட்டாவே? என்ன அதிசயம்டா பாத்தியா அது? என்ன வாப்பாரு என்னவா? எங்க தம்பி போன நீங்க? அப்போ உங்களுக்கு தெரியுமா? என்னமா? நம்மளோட கிரௌண்டுக்குள்ள 50 வயசு சின்ன பொடிய ஒருத்தன் அளவுல அடிக்காமாவா? ஒரு அதிசயம் நடந்திருக்கேன். என்னவா? நான் உங்கள்ட்ட என்னமான செல்லி போச்சுட்டு போனேன். என்ன சொன்னா பண்ணீங்க? எங்க போறேன்னா மூடி வச்சு போடுவா. போச்சு என்னன்னா நான் மூடி வச்சு போட்டு தானே வாப்பா போனேன். மூடி வச்சுட்டு போனா எப்படிடா ஊட்டிக்கிற பேசி போன எல்லாத்தையும் கலவங்க போடு. ஊசி தானமா காய்ச்சிட்டு எப்படா? பைத்தியார் வாங்க ஹாட்ரு மூடி வச்சுட்டா போய் இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, நீங்க இங்க வாங்க. இங்க பாத்தீங்களாப்பா மூடி வச்சிருக்கீங்க. எப்படி உங்கள கதவை மூடி போட்டு போச்சுன்னா நீங்க மூடி வச்சு போட்டு போறீங்க. அதுவும் இல்லாம நீங்க கிரவுண்டுக்கு போய் 50 வயசு குழந்தை பிள்ளைங்கிறீங்க. நான் கிழவனை பார்த்துட்டு அந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போயிருக்கீங்க. மூடி வச்சுட்டு போச்சுலாரு. அதான் மூடி வச்சுட்டு போல. என்ன வச்சாலும் இந்த வீட்டை தப்பு தானே செய்யறேன். இன்னும் அதை காய்ச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க.